Good afternoon, praise the Lord. உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த போதனை வகுப்புக்கு நான் வரவேற்கின்றேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷ விதமாக இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இந்த கூடுகை நேரத்தை தேவன் அவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளின் போதனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளின் போதனையை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல போதகராக வெளிப்பட்டு போதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அடியனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளாக இருக்கட்டும். ஆவியானவரால் சாரமேற்றப்பட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும். வெளிப்பாடுகள் உள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கட்டும். மக்களை கட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். மக்களை விடுவிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும். மக்களுடைய மனக்கண்களை திறக்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லா ப்ராசஸையும் உடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். எல்லா டிவைசஸையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். சகலமும் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் உம்முடைய ஆளுகையின் கீழ் நாங்கள் வருகிறோம். லார்ட், we consciously come, Lord, under your lordship. Lead us and guide us by your spirit. உம்முடைய ஆவியானவர் எங்களை நடத்தும் நடத்தும் நடத்தும். விசேஷமாக ஆண்டவரே, இந்த உணர்விலே ஆண்டவரே போராடுகிற மக்களுக்கு நீர் விடுதலையை தந்து நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, லார்ட், யூ செட் பீப்புள் ஃப்ரீ டுடே. ஆண்டவரே, இந்த காரியத்திலே போராடி கொண்டிருக்கிறவர்கள், இதில் வெளியில் வர முடியாதவர்கள், விடுதலைக்காக ஏங்குகிறவர்கள், இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய ஆலோசனையை பெற்று விடுதலையை பெற்று ஆண்டவரே நீர் பரிசுத்த சிந்தையோடு மக்கள் இருக்க உதவி செய்வீராக. எங்கள் யாவருக்கும் தேவன் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆளுகையின் கீழ் எங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். கீழ் எங்களை விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Welcome again. God bless you. நேற்றைய தினத்தில் இந்த இச்சை என்றதான பாவத்தை மேற்கொள்வதற்கான பாடத்தை நாம் ஆரம்பித்தோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து படிக்கப் போகின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். 3 கேட்டகரி ஆஃப் சின்: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இப்பொழுது நாம் மாம்சத்தின் இச்சை என்ற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 3 காரியத்திலும் ஆதாம் அந்த ஒரே பாவமாக இருந்தாலும், ஒரே ஒரு சோதனையாக இருந்தாலும், அதில் 3 விதமான காரியத்திலும் அந்த சோதனை அடங்கியிருந்தது. அதிலே அவன் தோற்று போனான். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு இந்த 3 காரியத்திலும் சோதிக்கப்படுகிறார். Jesus was tested in all these 3 areas. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற இந்த 3 காரியத்திலும் இயேசு சோதிக்கப்பட்டார். மாம்சத்தின் இச்சை, அந்த ஆகாரத்தை, அந்த கல்லை ஆகாரமாக்கி சாப்பிடு என்று பிசாசு சொன்னான். இங்க பாருங்க, இயேசுக்கு ஒரு லெஜிட்டிமேட் நீட் இருந்துச்சு. 40 நாள் உபவாசம் இருந்த நேரத்தில் ஒரு லெஜிட்டிமேட் நீடு இருந்துச்சு. கவனிங்க, ஒரு லெஜிட்டிமேட் நீடு ஒரு இல்லெஜிட்டிமேட் மீன்ஸ் மூலமாக பெற்றுக்கொள்வது என்பது சரியாகாது. அதாவது நியாயமான ஒரு தேவை, ஆனால் அநியாயமான முறையிலே அது சந்திக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அல்ல. இயேசுவுக்கு 40 நாள் அங்கே அவருக்கு அந்த உபவாசம் இருந்தார். இப்பொழுது கண்டிப்பாக அவருக்கு பசியாக இருக்கும். ஆனால் இன்னொன்று, அவருக்கு அந்த கல்லையும் அப்பமாக மாற்ற முடியும். He was hungry and he had the power to make the stones bread. அவர் பசியாக இருந்தார்,
அந்த கல்லை அப்பமாக மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் அதை செய்யவில்லை. என்றால் தேவன் அவரை நடத்தவில்லை, பிசாசு அவரை நடத்தினான். சரியாக நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நடத்துகிற காரியத்திற்குத்தான் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். இது என்னுடைய தேவை, இது என்னுடைய லெஜிட்டிமேட் நீடு, ஆகவே இது என்னுடைய ரைட் என்று சொல்லி நாம் எதையும் செய்துவிட முடியாது. நேற்றைய தினத்தில் திருமண உறவிலே இருக்கிறதான காரியத்தை, விசேஷமாக ஆண்களுக்கு இருக்கிறதான அந்த அர்ஜஸ் குறித்து நான் சொன்னேன். நல்லா கவனிங்க ஆண்கள். ஜென்டில்மென் ப்ளீஸ் லிசன். எல்லாரும் நீங்க கவனிங்க. அதாவது திருமண பந்தத்திற்குள்ளே இந்த உறவானது, இந்த பாலுறவு என்பது பரிசுத்தம் என்று நான் சொல்லி இருந்தாலும், இது நீங்கள் ஒரு உரிமையோடு ஐ டிசர்வ் இட், இட்ஸ் மை ரைட் என்று சொல்லுவதற்கு இல்லை. கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப் என்று சொல்லுவது ரைட்ஸை கூட பலிபீடத்திலே வைக்கிறது தான். யூ ஆர் நாட் allowed to demand even within marriage. திருமண உறவுக்குள்ளே கூட இதை நான் என்னுடைய ரைட் என்று சொல்லி நான் டிமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அதை கட்டுப்படுத்த என்னால் முடியவில்லை என்று சொல்லுவது தப்பு. Even within marriage, sometimes it may not be love, it could be lust. நல்லா கவனிங்க. இது அன்பாக இல்லாமல் இச்சையாக இருக்கக்கூடும். ஆகவே கவனமாக இருக்கணும். அந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். So I want to strike a balance from what I shared yesterday. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் திருமண உறவுக்குள்ளே கூட ஆண்கள் நன்றாக விசேஷமாக கவனிக்க வேண்டும். இது ஒரு உரிமை என்று சொல்வதற்கு அல்ல. இங்கே பாருங்க, கன்சிடர் அதர்ஸ் என்று மிகவும் தெளிவாக நான் இந்த ஃபவுண்டேஷனில் முதல் 5 நாட்கள் பேசும் பொழுது, சிஷத்துவம் என்பது நம்முடைய சுயநலத்தை திருப்திப்படுத்துவது அல்ல, சுயத்தை சிலுவையிலே அடிப்பது, பிறருடைய தேவையை புரிந்து செயல்படுவது. ஆகவே கணவன் மனைவி உறவுல கூட மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கிறதற்கு கணவன் வில்லிங்காக இருக்க வேண்டும். அதே போல மனைவி கணவனுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2 பேருடைய தேவைகள் என்ன ஒரு திருமண உறவிலே என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் உங்களுக்கு அதற்குரிய வெளிச்சத்தை தருவாராக. இதற்கு மேலே நான் இந்த செஷனில் பேச முடியாது. திருமண உறவு அல்லது மேரேஜ் செமினார் என்று எடுத்தால் அதிலே நாம் டீட்டெயிலாக நாம் இதை குறித்து பேச முடியும். சரி, இந்த பாவத்திற்கு யாருமே ஒரு விலக்கு அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இது அண்டர் டெவலப்டு பீகார்லையும் இருக்கிறது, இது டெவலப்டு கண்ட்ரீஸ்லையும் மிகவும் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். வயது வரம்பு கிடையாது இதற்கு என்று நான் சொன்னேன். குறிப்பாக இதில் ஆண்களுக்கு இந்த காரியத்தில் பாருங்க, கிளின்டன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, he was caught in sex scandal. ஆந்திராவினுடைய கவர்னர், முன்னாள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர், ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட், இவர் 92 இயர்ஸாக இருக்கும் பொழுது கவர்னர் மாளிகையில் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்தது என்பதை அம்பலப்படுத்தினது சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஊழியக்காரர்கள் இதுக்கு விதிவிலக்கு அல்ல. நான் அதை குறித்து சென்னையிலே உள்ள ஒரு ஊழியரை குறித்து நான் உங்களுக்கு உதாரணப்படுத்தி சொன்னேன், பெயர் சொல்லவில்லை. அதே போல் நியூசிலாண்டில் ஒரு 60 வயசு மனிதனுக்கு 60லிருந்து 70 வயசு வரைக்கும் இந்த பிரச்சனைகளில் இருந்தார், பிறகு 70 வயசில் பிடிப்பட்டார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆகவே இந்த இச்சை என்ற உணர்வை கட்டுப்படுத்த பழக வேண்டும். இதை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உணர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். எஸ், இங்கே பாருங்க, God has given this for both recreation and procreation என்று நான் சொன்னேன் நேற்று. இங்கே பாருங்க, எல்லா விதமான உயிரினங்களும் இந்த பாலுறவு என்று சொல்லும் பொழுது முகமுகமாய் இந்த பாலுறவு கொள்வதை மனிதன் மட்டும்தான். Only man has the privilege of having sex face to face. நான் சொல்றது புரியுதா? ஆமென். ஸோ ஆண்டவர் மனிதனுக்கு இதை விசேஷ விதமாய் கொடுத்தார். ஆனால் இதை அவன் சரியாக பயன்படுத்த வேண்டும். இட்ஸ் ஃபார் போத் ரெக்ரியேஷன் அண்ட் ஃபார் ப்ரோக்ரியேஷன், அண்ட் இட் இஸ் நாட் அ ரைட் பட் இட் இஸ் ஹோலி வித்தின் மேரேஜ். ஆமென். பைபிளில் தேவனால் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள், சிம்சோன்,
தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதன் தாவீது, இவர்கள் இந்த பாவத்திலே விழுந்தார்கள் என்றும், கேயாசி, யூதாஸ் போன்றவர்கள் பண ஆசை, பண இச்சை, அதிலே அவர்கள் சிக்கி அவர்கள் அழைப்பை இழந்து போனார்கள் என்றும் நாம் நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். அது போக ஏராளமான வசனங்களை we looked at many scriptures, we looked at several scriptures. ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்திலே தெளிவாக பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து வெளியிலே வருவது எப்படி, இந்த உணர்விலிருந்து வெளியிலே வருவது எப்படி, இந்த போராட்டத்திலிருந்து எப்படி வெளியிலே வருவது என்பதை குறித்து நாம் படிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக இதனுடைய அறிகுறிகள், இது இருக்கிறதா நமக்கு என்பதை பார்க்கிறதற்கான அடையாளங்கள், வெளியிலே தெரிகிறதான அறிகுறிகள், அடையாளங்கள், எவிடன்சஸ் ஆஃப் தி root of immoral behavior or evidences of the root of moral impurity. இந்த காரியத்தை குறித்து, இச்சையை குறித்து நாம் இந்த அறிகுறிகளை நாம் படிக்கப் போகின்றோம். அதோடு கூட ஒருவர் இந்த காரியத்திலே, இந்த பாவ காரியத்திலே இருக்கிறவரை நாம் மீட்க வேண்டும் என்றால் கேட்க வேண்டிய 3 கேள்விகள் என்று நான் சொன்னேன் ஆலோசனை ஊழியத்தில். அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவேன். Praise the Lord. தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டி இந்த இச்சை இருக்கும் பொழுது இருக்கிற அறிகுறிகளை பார்த்து நாம் மற்ற காரியங்களுக்குள்ளே கடந்து போகலாம். எடுத்து வாசிப்போம். தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். Titus chapter 2 verse 11 and 12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, நல்ல கவனிங்க, அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. லௌகீக இச்சைகளை வெறுத்து ரட்சிக்கப்பட்ட நாம், தேவ கிருபையானது பிரசன்னமாகி நம்மை ரட்சித்திருக்கிறது. 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், லௌகீக இச்சைகளை வெறுத்து. அடுத்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 Peter chapter 2 and verse 11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. இது திருப்பி 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 புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்களை நாம் நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை வசனங்கள் பாருங்க, எத்தனை வசனங்கள் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், chapter 4 verse 2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 1ஆம் வசனம், 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். அந்த சிந்தை மாறணும். சிந்தையை குறித்து நாம் பேச போகின்றோம் இன்றைக்கு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 Peter chapter 1 and verse 4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, கவனிங்க, திவ்ய சுபாவம் நம்மிலே உருவாவதற்கு
இப்படி இச்சையிலிருந்து நாம் தப்ப வேண்டும், நாம் விலக வேண்டும், நாம் அவைகளை களைந்து போட வேண்டும். பரிசுத்தமாய் வாழுவதற்கு தேவனுடைய வசனம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு பெரிய ஒரு மருந்து அல்லது ஆசீர்வாதம். எடுத்து வாசிக்கலாம். 119 சங்கீதம். பைபிளில் ஆயிரக்கணக்கான நமக்கு சாப்டர்ஸ் உண்டு. ஆனால் வேத வசனத்தின் மேன்மைகளை பற்றி சொல்லுகிற ஒரு அதிகாரம் என்றால் அது 119 சங்கீதம். அதில் 176 வசனங்கள் இருக்கிறது. 176 verses இருக்கிறது. அது முழுவதுமே இட் செலிப்ரேட்ஸ் ஸ்கிரிப்சர் இன் த லைஃப் ஆஃப் அ பிலீவர். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம் என்ற காரியத்தை செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு சாப்டர். இதில் 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். Psalm 119 verses 9 and verse 11. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஸ்கிரிப்சர், வசனம் நம்மை பரிசுத்த வாழ்க்கையிலே வாழுவதற்கு உதவி செய்யும். 11ஆம் வசனம், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். I hid your word in my heart that I may not sin. நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்திலே வைத்தேன். கவனிங்க, வசனத்தை இருதயத்திலே வைத்திருக்கிறது நமக்கு பாவத்திலிருந்து நாம் தப்பிப்பதற்கு அது ஒரு பாதுகாப்பு. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. கீ ஃபார் ஹோலி லிவிங் இஸ் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் கீ ஃபார் ஹோலி லிவிங் ஃபார் யங் பீப்புள் டெஃபினெட்லி இஸ் ஸ்கிரிப்சர்ஸ், வசனங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், Philippians chapter 4. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனங்கள். 6, 7, 8 வசனங்கள். ஆனால் நாம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அல்லது 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம், புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். இதை குறித்து நாம் ஏற்கனவே படித்தோம். Peace that passes all understanding. Peace that passes all understanding. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அறிவு கெட்டாத அன்பு, இங்கே புத்தி கெட்டாத சமாதானம். இன்னும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியாத மகிழ்ச்சி என்ற காரியத்தை கூட நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கே பாருங்க, எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம், பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமா? கவனிங்க. நம்பர் 1, 4 காரியம் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. worry about nothing. worry about nothing. சரியா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடி ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல், worry about nothing. 2வது, pray about everything. 3வது, give thanks in all things. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், worry about nothing, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, pray about everything, எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணுங்க. ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. 3வது, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. give thanks in all things. worry about nothing, pray about everything and give thanks in all things. இது 3 செஞ்சீங்கன்னா எல்லா புத்திக்கும் எட்டாத தேவ சமாதானம் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து யோசிக்கிறாரு பவுல். இல்லை 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 3 காரியம் சொன்னால, இன்னும் ஒரு காரியத்தை விட்டுட்டேன், ஒரு காரியத்தை மறந்துட்டேன், அதையும் நான் இப்போ சேர்த்து சொல்லிடுறேன் என்று சொல்லி 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, கவனிங்க, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ,
புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். கவனிங்க, சிந்தித்து கொண்டிருங்கள். அதில் ஒன்று, கற்புள்ளவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள். மைண்ட், திங்க் அபவுட் நோபல் திங்ஸ். முதல்ல 3 காரியம் சொன்னா இல்லையா? வரி அபவுட் நத்திங். ரெண்டாவது, ப்ரே அபவுட் எவ்ரி திங், கிவ் தேங்க்ஸ் இன் ஆல் திங்ஸ். அண்ட் நம்பர் 4, திங்க் noble things, and the peace of God which passes all understanding will guard your heart and mind. உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்கக்கூடிய ஒரு தேவ சமாதானம் வரும். இந்த 4 காரியம். அதுல ஒன்று, think noble things. நீங்கள் உங்களுடைய சிந்தனையை காத்துக்கொள்ளுங்கள். சமாதானம் வேண்டும் என்றால், புத்தி கெட்டாத சமாதானம், அதற்கு நீங்கள் சிந்தனையிலே கவனமாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் உங்களோடு கூட சிந்தனையை குறித்து கொஞ்ச நேரம் பேச போகின்றேன். ஏனென்றால் இந்த செக்ஷுவல் சின், இந்த பாலியல் பாவம், இந்த காரியம் தூண்டுகிற காரியம் ஆக்சுவலாக நம்முடைய மனது, நம்ம மைண்டை டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். Mind is going to be the key. The most powerful sexual organ in a human being is his or her mind. ஒரு மனிதனுடைய அந்த சரீரத்திலே இருக்கிறதான ஒரு வல்லமையான ஒரு இந்த பாலியல் உறுப்பு என்று சொன்னால் அது ஆக்சுவலாக மைண்டு தான். ஏன்னா அதுதான் எல்லாவற்றையும் ட்ரிகர் பண்ணுகிற காரியங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 12. அதில் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் மனம் புதிதாகிறதை குறித்து நீங்கள் வாசிக்கிறீர்கள். 2ஆம் வசனம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். மைண்ட் ரினியூவல். எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. மைண்ட் ரினியூவல். இட் இஸ் நாட் மைண்ட் ரிமூவல், இட் இஸ் மைண்ட் ரினியூவல். நம்முடைய சிந்தனையிலே நாம் சரியான காரியங்களை யோசிப்பது, அதாவது நம்முடைய நினைவுகள் என்பது ஒன்று, அவருடைய நினைவுகள் என்பது வேறு என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, நம்முடைய நினைவுகள் வேற, அவருடைய நினைவுகள் வேற. நம்முடைய நினைவுகளிலே நாம் இருப்போம் என்றால் இந்த இச்சை என்ற காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்வோம். தேவனுடைய நினைவுக்கு நாம் வர வேண்டும். அவருடைய நினைவு மேலானவைகள், அவருடைய வழிகள் மேலானவைகள். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்பொழுது வாசிக்கப் போவதில்லை. பல முறை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். 8-9 வசனங்கள் கூட. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கவனிங்க, அவருடைய வழிகள் மேலானது, அவருடைய நினைவுகள் மேலானது. His thoughts are higher than our thoughts. இப்போ தாட்ஸை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம், சிந்தனையை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய மனதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்முடைய மனதிலே முதலாவது நடக்கும். அதற்கு பிறகுதான் அது வெளியரங்கமாக அது செயலிலே வரும். You actually have a thought in your mind, then it becomes action. You keep doing it, it becomes a habit, and keep doing it more and more, it becomes your character. And then it leads to destiny. அதாவது எல்லாமே சிந்தனையிலே இருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு எண்ணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அங்கேயே நாம் முளையிலேயே கிள்ளி விட்டால், நாம் நம்முடைய மனதிலேயே அதை ஜெயித்து விட்டால், நாம் அந்த செயலிலே சிக்க மாட்டோம். அந்த செயலிலே மறுபடியும் நாம் சிக்கும் பொழுது அது பழக்கமாகிறது. பழக்கத்திலே நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது அது சுபாவமாகிறது. சுபாவத்தின் விளைவு நித்தியத்திலே நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே சிந்தனையில நாம் மறுரூபமாக வேண்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வார்த்தையை அவனுடைய இருதயத்திலே வைப்பதனால் தானே. நம்முடைய மனதில், நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை வைக்கிறதுனாலே நாம் பாவத்தை ஜெயிக்க முடியும். நம்முடைய சிந்தனையிலே நாம் தேவனுடைய வசனத்தை புரோகிராம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, உங்களுடைய செல்போன் இருக்கு இல்லையா, அந்த செல்போனில் நீங்கள் சைலண்ட் மோடுன்னு அதில் வைக்கலாம். இந்த சைலண்ட் மோடுன்னு வைக்காததுனால தான் சில நேரத்தில், தேவையில்லாத நேரத்தில் உங்கள் ஃபோன் என்ன பண்ணும், கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணும்.
அப்போ நீங்கள் அதை சைலண்ட் மோடுன்னு ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா அது வந்து சைலண்ட்டாக தான் இருக்கும். அது வைப்ரேஷன் ஒரு மோட் இருக்குது. அந்த வைப்ரேஷனுங்கிற மோடில் வச்சிங்கன்னா அது உங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ரிங்டோன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம், அதில் ஆப்ஷன் இருக்குது. அப்போ அந்த டோனில் அந்த ரிங்டோன் வரும். அலாரம் காலையில் 5 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும் என்று சொன்னால் அங்கே உள்ளே ப்ரோக்ராம் பண்ணலாம். ப்ரோக்ராம் பண்ணிட்டா அது அதே போல் பிஹேவ் பண்ணும். இஃப் யூ ப்ரோக்ராம் அ clock or a cell phone, it behaves the way it is programmed. கம்ப்யூட்டர் அப்படித்தான், எல்லாமே இந்த எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டா அப்படி செயல்படுகிறது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நம்முடைய மைண்டு, நம்முடைய மனது, அதை நாம் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டோம் என்றால், தேவனுடைய வசனத்தின்படி, தேவனுடைய நினைவுகளின்படி ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா நம்முடைய லைஃப் பிஹேவியர் எல்லாமே வந்து இட் வில் பி இன் டேண்டம் வித் தி program that has been put in place in the mind. நம்முடைய மனது very very important. இந்த காரியத்தில், இந்த பாவத்திலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனையை நீங்கள் கட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். மனம் ஒரு குரங்கு என்று சொல்லுவார்கள். அது இங்கேயும் அங்கேயும் தாவக்கூடிய ஒன்று. அதை தாவாதபடிக்கு அதை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதான ஒரு பழக்கம், ஒரு டிசிப்ளின், ஒரு ஹேபிட் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த காம்பஸ், இந்த டைரக்ஷன் காம்பஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆர்மியில், இராணுவத்தில் உள்ளவர்கள் வைத்திருப்பார்கள். அவர்கள் காட்டுக்குள்ளே, மலைக்குள்ளே அங்கேயும் எங்கேயும் போவார்கள். போகும் பொழுது அவர்கள் அந்த காம்பஸ் வைத்திருப்பார்கள். அந்த காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் நார்மலாக கிளாக்கில், நார்மலாக கடிகாரத்தில் 2 முள் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த காம்பஸில், டைரக்ஷன் காட்டுகிற காம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு முள் தான் இருக்கும். அந்த முள் நார்த், அதாவது வடக்கை நோக்கி அது இருக்கும் அந்த முள். சரியா? இப்போ உதாரணமாக இப்போ நல்லா கவனிங்க. இங்கே உதாரணமாக இப்போ எனக்கு முன்னால் இந்த டைரக்ஷனில் தான் வடக்கு என்று வைத்துக்கொள்வோம். இப்போ நான் அந்த காம்பஸை கையில் வைத்திருந்தா அது எப்படி இருக்கும்னா, அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குதுன்னா அது வந்து நார்த், அதை ஃபேஸ் பண்ண தான் இருக்குது. ஆகவே இந்த முள் எப்படி இருக்கும்னா, நான் இப்படி பிடித்திருந்தேன்னா அந்த காம்பஸை, அது இந்த டைரக்ஷனில் அந்த முள் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த கையில் இருக்கிற காம்பஸை கையில் வைத்துக்கொண்டு வேகமாக இப்படி திரும்பணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா கவனிங்க, இப்படி வேகமாக திரும்பணும்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த முள் இப்படி ஒரு ஆடும். ஆனால் நான் இப்படி திரும்பினா கூட அந்த முள் என்ன பண்ணும் தெரியுமா? டக்குன்னு இப்படி திரும்பிடும். உள்ள ப்ரோக்ராம் அப்படித்தான் பண்ணப்பட்டிருக்குது. வெளியில் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும், வெளியில் என்ன விதமான ஒரு அந்த அசைவு வந்தாலும், அது உள்ள எப்படி கண்டிஷன் பண்ணப்பட்டிருக்கிறது என்றால் வடக்கை நோக்கி இருப்பதற்குத்தான். நீங்கள் இன்னொரு பக்கம் அப்படி திரும்பினா கூட அது வடக்கு தான் ஃபேஸ் பண்ணும். அது உள்ள எப்படி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அப்படித்தான் அது பிஹேவ் பண்ணும். வெளியில் எந்த விதமான அசைவுகள், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட, பிரியமானவர்களே, உங்களுடைய மனது, என்னுடைய மனது, இது தேவனுடைய வசனத்தின்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கொண்டோம் என்றால், அந்த மேலான நினைவுகள்னு ஏசாயால 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, அந்த மேலான நினைவுகளினாலே நம்முடைய மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி வைத்து கொண்டோம் என்றால் இந்த பாவத்தை ஜெயிப்பது மிகவும் எளிது. கவனிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Colossians chapter 3 and verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள்னு இருக்கா தமிழ் பைபிளில். இங்கிலீஷ் பைபிளில் செட் யுவர் மைண்ட் ஆன் திங்ஸ் அபவ். செட் யுவர் மைண்ட், உன் மைண்டை செட் பண்ணு, மேலான காரியத்தின் மேலே உன் மைண்டை செட் பண்ணு என்று இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் எல்லா பாவத்தையும் ஜெயித்தார், அவர் எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. Let the mind of Christ be in you. Set your mind on things above. மேலான நினைவுகள். ஏசாயா 55ஆம் அதிகாரம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே
மறுரூபமாகுங்கள். உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நீங்கள். நீதிமொழிகள் 23:7. நீதிமொழிகள் 23:7 சொல்லுகிறது, as a man thinketh in his heart so is he. நம்முடைய மைண்ட் எப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கிறதோ அப்படித்தான் நாம் இருப்போம். அப்படித்தான் நாம் இருப்போம். ஆகவே நம்முடைய மனதை நாம் ஒருங்கிணைத்துக் கொள்ள வேண்டியது. இந்த பாவத்திலே நாம் ஜெயத்தை எடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய மைண்டை வசனத்தின்படி ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யோபு 3:25. யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அவனுடைய அந்த மைண்ட்ல பயம் வந்து விட்டது. கவனிங்க, பயந்த காரியம் நேரிட்டு விட்டது. as a man thinketh in his heart so is he. நம்முடைய மைண்ட் வசனத்தின்படி ப்ரோக்ராம் பண்ணி இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம், ஆண்டவர் நமக்கு பயத்தின் ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்டு. சவுண்ட் மைண்டு அது தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த சவுண்ட் மைண்டு, ஆண்டவர் கொடுக்கிறதான தெளிவான சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, ஆவியின் சிந்தை என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே, அந்த சிந்தையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த காரியத்திலே நாம் ஜெயத்தை எடுக்க முடியும். கிறிஸ்தவ தியானம், நன்றாக கவனிங்க, கிறிஸ்டியன் மெடிடேஷன் அண்ட் ஈஸ்டர்ன் ரிலிஜன் மெடிடேஷன். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறதான ஒரு அந்த தியானத்திற்கும் கிழக்கத்திய மார்க்கத்திலே இருக்கிறதான தியானத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கிழக்கத்திய மார்க்கத்திலே உள்ள தியானம் என்பது உங்கள் மனதை எம்டி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, எம்டி யுவர் மைண்ட் என்று சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்டியன் மைண்டு, கிறிஸ்டியன் மெடிடேஷன் நாட் எம்டிங் யுவர் மைண்ட் பட் ஃபில் யுவர் மைண்ட் and fill your mind with God's word. தேவனுடைய வசனத்தினாலே நம்முடைய மனதை நிரப்புவதுதான் கிறிஸ்தவ தியானம். emptying your mind கிழக்கத்திய மார்க்கத்திலே சொல்லிக் கொடுக்கப்படுகிற காரியங்கள். ஆனால் அவர்கள் தான் சொல்லுவார்கள் empty mind is devil's workshop ன்னு. நல்லா கவனிங்க, empty mind devil's workshop ன்னு சொல்றவங்களும் அவங்க தான். அப்புறம் empty mind அதுதான் religious meditation என்று சொல்லுவார்கள். இந்த காரியத்தை குறித்து யோசிக்கும் பொழுது, empty mind is devil's workshop. You leave it for a longer period, it becomes the production center. இந்த மைண்டு நம் வெறுமையா இருக்கக்கூடாது, தேவையில்லாததை சிந்திக்கவும் கூடாது. சரியான காரியத்தை சிந்திக்க நம்முடைய மைண்டை ப்ரோக்ராம் பண்ணணும். பைபிள் மெடிடேஷன், வசன தியானம், ரெகுலராக பைபிளை தியானம் பண்ணுங்க. பிரியமானவர்களே கவனிங்க, இந்த பாவத்திலிருந்து வெளியிலே வருவதற்கு உங்கள் மைண்டு இங்கே பாருங்க, ஃபேண்டசி. இங்கே பாருங்கள், அறிகுறிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். இந்த பாவத்தில் சிக்குகிறவர்கள் they fantasize a lot. அவர்கள் கற்பனை உலகத்திலே இருப்பார்கள். அவர்கள் அவர்களுடைய மனதிலே கற்பனை செய்து பார்க்கிற காரியங்கள், அவர்கள் பிசிக்கல் ஆக்ட்ல ஒருவேளை எப்பொழுதும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் மைண்ட் ஹைலி கரப்டடாக இருக்கும். அவர்கள் மைண்ட் கற்பனையிலே இருக்கும். அந்த கற்பனைகள் அசுத்தமான கற்பனைகளாக இருக்கும். இந்த மைண்டை நம்ம வசனத்திற்கு நேராக கொண்டு வரணும். and that is going to be the key. இதை எப்படி மேற்கொள்வது என்ற காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு நான் சொல்வேன். 5 விதமான சிந்தனைகள் உண்டு. வேகமாக நான் அதை சொல்லி நான் இந்த பாவத்திற்கு இருக்கிறதான அறிகுறிகளை நான் உங்களோடு கூட பேச போகின்றேன். அதற்கு பிறகு இதை எப்படி ஜெயிப்பது என்பதை நாம் பார்க்க போகின்றோம். மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனம். மத்தேயு 16 அதிகாரம் 23 வசனம். Matthew 16 verse 23. இயேசு பேதுருவினிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், கவனிங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று ஆண்டவர் அங்கே பேதுருவினிடத்தில் சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் ஹியூமன் மைண்ட் செட், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். நீங்கள் மனுஷ சிந்தை உடையவர்களாக இருந்தால் நீங்கள்
தேவனுடைய கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாவதற்கு இடரலாய் அது இருக்கும். நன்றாக கவனிங்க. தேவனுடைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அது இடரலாய் இருக்கும் மனுஷ சிந்தை. இரண்டாவதாக நீங்கள் வாசியுங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 8, ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-7 வாசிக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இது மாம்ச சிந்தை. முதலாவது நம்ம மத்தேயு 16:23 பார்த்தது மனுஷீக சிந்தை, அது தேவனுக்கு இடரல். இங்கே நாம் பார்க்கிறது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மாம்ச சிந்தை, கார்னல் மைண்ட் செட். இதுதான் அசுத்தமான காரியங்களை சிந்திக்கிறதான சிந்தை, மாம்ச சிந்தை. இது மாம்ச இச்சைக்கு நேராக நம்ம இழுத்து கொண்டு போகிற சிந்தை. அன்றி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மைண்ட்ல தான் அது முதல்ல ஆரம்பிக்குது. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. கவனிங்க, மத்தேயு 16:23 மனுஷீக சிந்தை, அது தேவனுக்கு இடரல். இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இது மாம்ச சிந்தை, இது தேவனுக்கு விரோதமான பகை. The carnal mindset is enmity for God. மூன்றாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ரோமன்ஸ் 12:3, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. ப்ரவுட் மைண்ட் செட், பெருமையின் சிந்தை, பெருமையின் சிந்தை, ப்ரவுட் மைண்ட் செட். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை, மனுஷ சிந்தை தேவனுக்கு இடரல், பெருமையின் சிந்தை தேவன் எதிர்த்து நிற்கிறார். Human mindset, it's hindrance for God. Carnal mindset is enmity to God. Proud mindset, God opposes. சிந்தைகளே வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்கள் இருக்க கடவது. கொலோசியர் 3:1-2 உங்களுடைய மனது மேலானவைகளை நாடட்டும். Set your mind on things above. உங்கள் இருதயம் எப்படியோ, உங்களுடைய சிந்தை எப்படியோ அப்படித்தான் நீங்கள் என்று நீதிமொழிகள் 23:7 வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே வாசித்தோம் யோபு 3:25, பயந்த காரியம் நேரிட்டது. நம்முடைய மைண்டில் என்ன நடக்கிறதுங்கிறது முக்கியம். மைண்டை நம்ம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மைண்டை வசனத்தினால் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். நாலாவதாக 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். குழந்தைத்தனமான சிந்தை, சைல்ட் லைக் ஆர் சைல்டிஷ் மைண்ட் செட், அது தேவனுக்கு பிரியமில்லை. மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை, மனுஷ சிந்தை தேவனுக்கு இடரல், பெருமையின் சிந்தை தேவன் எதிர்த்து நிற்கிறார். குழந்தைத்தனமான சிந்தை தேவனுக்கு பிரியமில்லை. மாம்சத்தின் சிந்தை, மனுஷீக சிந்தை, பெருமையின் சிந்தை, குழந்தைத்தனமான சிந்தை ஆகிய காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையிலே நாம் வளர்ந்து வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எண்ணாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம், அங்கே 10 பேர் ரிப்போர்ட் கொண்டு வரும் பொழுது தவறான ரிப்போர்ட்டை கொண்டு வந்தார்கள். எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம்
2ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை, இங்க பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் கொடுக்கும் கானான் தேசத்தை, நான் கொடுப்பனா கொடுக்க மாட்டேனான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லலை, நான் கொடுக்கும் கானான் தேசத்தை பார்த்துட்டு வருவதற்கு ஆள் அனுப்புன்னு சொன்னார். இப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்தை சரியாக மனதிலே வாங்கி கொள்ளவில்லை. ஆண்டவர் சொன்னார் கொடுக்க போகிறேன், கொடுக்கிறத போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். நான் கொடுப்பனா கொடுக்க மாட்டேனா, நீங்கள் சுதந்திரிப்பீர்களா சுதந்திரிக்க மாட்டீர்களா என்று பார்க்க சொல்லவில்லை. அப்போ ஆண்டவருடைய அந்த மைண்டில் இருக்கிற காரியத்தை சரியாக இவங்க ப்ரோக்ராம் பண்ணாமல் போயிட்டாங்க. இப்போ இவங்க சொந்தமாக பார்த்துட்டு வர்றாங்க. அது 2 பேர் நல்ல ரிப்போர்ட்டு, 10 பேர் நெகட்டிவ் ரிப்போர்ட்டு. அந்த நெகட்டிவ் ரிப்போர்ட் நிமித்தம் மக்கள் பயந்தார்கள். மக்கள் உடனடியாக கானானுக்குள்ளே போக முடியவில்லை. ஒரு தலைமுறையே இழந்தது. இங்கே பாருங்கள், நம்முடைய மைண்டு எப்படி இருக்குது, வசனத்தின்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும், ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும், அவருடைய சிந்தை நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட பாவம், எல்லா காரியத்திற்கும் நம்முடைய சிந்தை முக்கியம். ஆனால் இந்த குறிப்பிட்ட பாவம், இந்த இச்சை நம்முடைய மனதிலே முதலாவதாக அது அப்படியே அந்த பிக்சராக வரும். அதில் இமேஜினேஷனில் தான் அந்த காரியங்கள் அதிகமாக நமக்கு பெரிய பாதகத்தை ஏற்படும். முதலாவதாக a person who is committing adultery actually commits adultery in the mind, and then when opportunity arises it becomes the real action. அதனால தான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிறதே தப்பு, ஏனென்றால் அதை நீ பார்த்தா தானே நீ அடுத்த காரியத்திற்கு போவ என்று சொல்லி இயேசு மேலான பிரமாணங்களை கொடுக்கும் பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை அவர் சொன்னார். இப்படி பல காரியங்களை நாம் பேசிக்கொண்டே போக முடியும். ஆனால் இப்பொழுது நேரடியாக நாம் என்ன பண்ணலாம், இந்த இச்சை என்ற பாவம், அதில் போராடுகிறவர்கள், அதில் இருக்கிறவர்கள், அந்த பாவத்தில் இருக்கிறவர்கள் அல்லது அந்த பாவத்திலே அந்த சோதனையிலே பலவீனமாய் இருக்கிறவர்கள், அதில் சிக்கி இருக்கிறவர்கள், எந்த டிகிரியில் இருக்கிறார்களோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிறவர்களுடைய லைஃப்பில் இருக்கிற அடையாளங்கள், the root of or the evidences of the root of moral impurity, அப்படிப்பட்டவர்களுடைய காரியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நன்றாக கவனிங்கள். ஒவ்வொரு அந்த பாவத்திற்கும் அந்த அறிகுறிகளை நாம் பட்டியலிடுகிறோம். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக முடிவிலே அதை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்தும் நாம் பேசுகின்றோம். சென்சுவல் கான்வர்சேஷன், கவனிங்க. இந்த 2 அர்த்தம் உள்ளது. சிலர் 2 அர்த்தம் இல்லை 3 அர்த்தம் உள்ளதெல்லாம் பேசுகிறானுங்க. டபுள் மீனிங், அதுவும் சம்டைம்ஸ் they speak in double meaning to the opposite gender. Listen carefully. Listen carefully. This is like going for fishing. மீன் வலையில மாட்டுதான்னு பார்க்கிறதுக்காக. Listen carefully. I'm going to be as open as possible to help you understand how is your conversation, and especially how is your conversation with the opposite gender. சுத்தமில்லாத சம்பாஷணை, sensual conversation. Number 2, இரண்டாவதாக reading of impure materials. அதாவது இந்த சென்சுவல் காரியங்களுக்குரிய அந்த புஸ்தகங்களை அல்லது மெட்டீரியல்ஸை வாசிக்கிற ஒரு ஆர்வம், அல்லது வீடியோஸ், படங்கள், இந்த காரியங்கள் மீது நாட்டம் உள்ளதான ஒரு மனநிலை, அதிலே அதை என்ஜாய் பண்ணுகிற ஒரு அந்த மனநிலை, இது இருந்தால் உங்களுக்கு இந்த காரியத்தில் பேட்டில் இருக்கிறது என்று அர்த்தம். அல்லது ஏற்கனவே நீங்கள் அந்த வலையிலே விழுந்தவர்களாக இருந்தால் you will continue to be doing this kind of things. இதெல்லாம் அறிகுறிகள். Reading of impure materials and watching videos that are not meant for you. ஏன் தெரியுமா, இது என்ன ஆகுதுன்னா, இந்த காரியங்கள், இந்த மெட்டீரியல்ஸ், இந்த வீடியோஸ் உங்கள் மைண்டை கரப்ட் பண்ணுது. உங்கள் மைண்டை அந்த கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து திசை திருப்புகிறது. மாம்ச சிந்தைக்கு நேராக உங்கள் மைண்டை ஃபீட் பண்ணுகிறது. ஸோ வாட் கோஸ் இன்சைட் கம்ஸ் அவுட்.
ஒரு தம்பி வந்து ஊழியத்திற்காக இங்கே உதவி செய்வதற்காக வாலண்டியராக ஒருவர் வந்தார். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் பிஸியாக லேப்டாப்லேயே இருக்கிற மாதிரி ஒரு நிறைய ரொம்ப பிஸி. ஆனால் நாங்கள் போய் பார்த்தா லேப்டாப்பில் அவர் பார்க்குறது வந்து இட் இஸ் நாட் குட் ஸ்டஃப். அது வந்து சென்சுவல் காரியங்களை உள்ள படங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் தம்பி. ஆனால் ஊழியத்தில் இன்டர்ன்ஷிப்புக்கு விரும்பி வாலண்டியராக வருகிற தம்பி. ஸோ we have to just keep him away. We just have to keep him away. அண்ட் இந்த மாதிரி காரியங்கள் வந்து இட் இஸ் கண்டேஜியஸ். இது வந்து தொத்து வியாதி மாதிரி கூட இருக்கிற மற்றவர்களை பாதிக்கும். வாசிக்கிற மெட்டீரியல்ஸ் என்ன, பார்க்கிறதான படங்கள் என்ன. இன்றைக்கு நம்ம கையில் செல்போன்ஸ் இருக்கிறது, இன்றைக்கு நம்ம கையில் லேப்டாப் இருக்கிறது, நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எந்த காரியத்தையும் நம்முடைய வீட்டில இருந்து, நம்முடைய ரூம்ல இருந்து, நம்முடைய செல்போன்ல இருந்து நம்ம எங்க இருந்தாலும் பார்க்க முடியும். which is a good thing in terms of connectivity, but in terms of நம்முடைய லைஃப் டிசிப்ளின்டா இல்லைன்னா இட் கேன் ruin us. இங்கே பாருங்க, இன்ஃபர்மேஷன் நல்லா கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. முதல் பாவம் என்ன தெரியுமா? அங்கே அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரே, அது என்ன மரம்? அது என்ன மரம்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இங்கிலீஷில் the tree of the knowledge of good and evil. Knowledge without character can be disastrous. அதை கையாளுவதற்கு தெரியாத அளவிற்கு சில நேரத்தில் அறிவு இருந்தால் அது ஆபத்து. அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை ஒரு காலகட்டத்திலே ஆண்டவர் ஒருவேளை இவர்களை புசிக்க சொல்லியிருப்பார். ஏன் தெரியுமா? என்றால் எல்லாவற்றையும் படைத்து விட்டு எல்லாம் நல்லது என்று தான் கண்டார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் நல்லது என்று தான் கண்டார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நோ என்று சொன்னார். they did not have the character to handle that knowledge. அதாவது அந்த நாலெட்ஜை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த கேரக்டர் இல்லை. எப்படி நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, பிரைமரி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாலியல் காரியத்தை கூட சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஆனால் வளர்ந்த பிறகு அதே இது பயாலஜியில் வந்து இந்த ஹியூமன் அந்த செக்ஷுவல் ஆர்கன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. இட் இஸ் பார்ட் ஆஃப் எஜுகேஷன். ஆனால் பிரைமரி ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நாலெட்ஜ் without character can be disastrous. இன்றைக்கு உலகமானது நாலெட்ஜ் எக்ஸ்ப்ளோஷன்ல இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் எந்த இடத்துலையும் எந்த நாலெட்ஜும் யாருமே எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதற்குரிய கேரக்டர் இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு உலகமானது படுகுழியிலே மாரல் ஸ்டாண்டர்ட்ல அது சரிந்து சாய்ந்து கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது. அதனால நம்ம வந்து இதை ஓவர் கம் பண்ணணும்னா நமக்கு வந்து எதை பார்க்கின்றோம், எதை இமேஜின் பண்ணுகின்றோம். வசனத்தை தியானம் பண்ணால் பரிசுத்தமாக இருப்போம். இந்த மாதிரி காரியங்களை நாம் தியானித்தால் நாம் இந்த பாவத்தில் சீக்கிரம் விழுந்து விடுவோம். அது ஆரம்பத்தில் வந்து கியூரியாசிட்டியில் தான் இருக்கும். இதை சாப்பிட்டா என்ன ஆகும், இந்த பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் என்று தான் அந்த கியூரியாசிட்டி தான். ஆனால் பிறகு அது பெரிய ஒரு வீழ்ச்சியிலே கொண்டு போய் விடும். எவிடன்சஸ் of the root of moral impurity பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இச்சை என்ற இந்த பாவத்தின் அறிகுறிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்டதான பாவத்தில் இருக்கிறவர்கள், அதுவும் இந்த கிரானிக் ஸ்டேஜுக்கு போயிட்டவர்கள், அவங்க மைண்டு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது எந்த ஒரு காரியத்திலும். ஏன்னா இந்த மைண்ட் வந்து அந்த காரியத்திற்கு ப்ரோக்ராம்டாக இருக்கிறதுனால அவர்களுக்கு வேற எந்த காரியத்திலுமே கவனம் செலுத்த முடியாது. யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட் தேர் அட்டென்ஷன் ஃபுல்லி. அவர்களுடைய கவனத்தை முழுமையாக, இங்கே பாருங்க, சிலருக்கு வந்து சில காரியத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இந்த காரியத்தில் இருக்கிற ஸ்ட்ரகிள், டெண்டன்சி டுவர்ட் ஃபேண்டசி and daydreaming. You leave the real world and you go into a fantasy world, you go into a dream world and you live in your imagination world.
உங்களுடைய அந்த கற்பனை உலகத்திற்குள்ளே நீங்கள் அவ்வப்பொழுது போய்விடுகிறீர்கள். இங்கே எழுத்தின்படி இருக்கிறதான இந்த அந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியவில்லை, நீங்கள் கவனம் செலுத்த முடியவில்லை. நெக்ஸ்ட், டிசையர் ஃபார் சென்சுவல் மியூசிக். அந்த அவர்கள் விரும்புகிற இசை, அவர்கள் விரும்புகிறதான இசை கூட அந்த சென்சுவல் நேச்சர்ல உள்ள மியூசிக். particularly young people. Next, sensual dressing and sensual appearance. கவனிங்க, அரைகுறை ஆடைகள், கவர்ச்சி ஆடைகளை உடுத்துதல். அரைகுறை ஆடைகள், கவர்ச்சி ஆடைகள். Dressing in such a way where you tend to attract the opposite gender. அதாவது மற்ற அந்த அந்த நீங்க ஆணாக இருந்தால் பெண்ணை, பெண்ணாக இருந்தால் ஆணை, அவர்களை ஈர்க்கக்கூடிய விதத்திலே உடுத்துதல். அரைகுறை ஆடைகள், கவர்ச்சி ஆடைகள். அந்த சென்சுவல் ஃபீலிங்க கொண்டு வரக்கூடிய பகுதிகளை எக்ஸ்போஸ் பண்ணுகிறது. You have to be very careful. இன்னொரு காரியம், இப்படிப்பட்டவர்கள் சீக்ரெட்டிவ். அவர்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்க மாட்டாங்க. நிறைய காரியம் அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கும். அதாவது அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு யாரும் கேட்கக்கூடாது. நிறைய சீக்ரெட்டிவ் காரியம் இருக்கும். If there are a lot of secretive movements about that person and behavior, then probably you got to be very careful with this kind of people. செக் பண்ணுங்க. ஆமென். அல்லது நீங்க, அதாவது இப்போ மற்றவங்க செக் பண்ணுறதுக்காக கூட நம்ம சொல்லலை, உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க? வெரி சீக்ரெட்டிவ். யாரை மீட் பண்ணுறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது, உங்களுடைய கெட்ஜெட்ஸில் என்னென்ன காரியங்கள் இருக்குது, இதெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது. எவ்ரி திங் இஸ் வெரி சீக்ரெட். எங்கே போகிறீங்க சொல்ல மாட்டீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க சொல்ல மாட்டீங்க. சீக்ரெட்டிவ் அபவுட் மூமெண்ட்ஸ். ரகசிய உள்நோக்கங்கள். மனம் திறந்து பேச மாட்டார்கள். இந்த சீக்ரெட்டிவ் மூமெண்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் a very big thing. இந்த பாவத்தில் இருக்கவர்கள் அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கும், ரொம்ப ரகசியமாக இருக்கும். பொதுவாக இவர்கள் இரவு நேரத்தை அதிகமாக விரும்புவார்கள் பகல் நேரத்தை விட. பகலிலே பொதுவாக களைப்பாகவே இருப்பார்கள், சோம்பேறியாக இருப்பார்கள். இவர்களுக்கு அடிக்கடி இந்த டிப்ரெஷன் போல சில காரியங்கள் வரும். ஏன் தெரியுமா? இவர்கள் செய்கிற காரியம் தவறு என்று இவர்களுக்கும் தெரியும். ஆகவே அந்த குற்ற உணர்வு வந்துவிடும். ஆகவே அவர்கள் அந்த டிப்ரெஷன்லையும் இருக்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். மற்றொன்று, இம்பியூர் ஹேபிட்ஸ், சுய புணர்ச்சி. அதாவது ஆண்களோ பெண்களோ வாட் யூ கால் மாஸ்டர்பேஷன் சொல்றாங்க தெரியுமா, அந்த காரியங்கள், சுய புணர்ச்சி. they get involved in self satisfying sexually. இந்த காரியங்கள் எல்லாம் வந்து இதனுடைய விளைவுகள். இந்த லஸ்ட் என்ற காரியத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இந்த காரியத்திலே அவர்கள் ஈடுபடுவார்கள். பிரியமானவர்களே, தம்பி தங்கச்சி, இந்த காரியம், நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் உனக்கு இருக்கும் என்றால், இந்த சுய புணர்ச்சி, உன்னை நீயே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிற அந்த மனதில் வந்து உன்னுடைய அந்த இமேஜினேஷனில் வந்து you are thinking about somebody, you are thinking about something, and then you want to be involved in a sexual feel. சுய புணர்ச்சி, இதெல்லாம் வந்து அறிகுறிகள். இதில் நமக்கு ஸ்ட்ரகிள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறதான அடையாளங்கள். கண்களுக்கு ஒரு டிசிப்ளின் கிடையாது. கண்ணு வந்து அப்படியே வந்து போகக்கூடாத இடத்துக்கு அப்படியே போகும், அப்படியே இழுக்கும். கண்ணு வந்து பாருங்க, வந்து your eyes are not disciplined, your mind is not disciplined.
உங்கள் மனது டிசிப்ளினில் இல்லை, உங்களுடைய கண்கள் டிசிப்ளினில் இல்லை. இதெல்லாம் இந்த இச்சை என்ற பாவம் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறதான சில அடையாளங்கள். Some of the evidences of those who have lust. எப்படி எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கிறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறாரோ, விடுதலை அவரால் கொடுக்க முடியுமோ, அதே போல இந்த பாவத்திலே இருக்கிறவர்களுக்கும் விடுதலையை ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆமென். இந்த காரியத்தை எப்படி மேற்கொள்வது? இந்த பாவத்தை எப்படி மேற்கொள்வது? இந்த காரியம் ஆக்சுவலாக இட் டிஸ்ட்ராய்ஸ் மேரேஜஸ். இட் டிஸ்ட்ராய்ஸ் த ஃபேப்ரிக் ஆஃப் கம்யூனிட்டி. இது பாதிக்கிறது மிக அதிகமாக. இன்றைக்கு பாருங்க, இந்த விவாகரத்தினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அதில் மெஜாரிட்டி அன்ஃபேத்ஃபுல்னஸ் இன் மேரேஜ். இதை மேற்கொள்வதற்கு தாவீது என்ன பண்ணா? ஆண்டவருடைய சமூகத்தில் சங்கீதம் 51 கதறி அழுது ஜெபித்தான். ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மையப்படுத்துவோம். அதற்கு பிறகு ஒரு 6 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்படி மேற்கொள்வது இந்த பாவத்தை. அதோடு கூட இந்த பிரச்சனையில் இருக்கிறவர்களை நம்ம கவுன்சிலிங் பண்ணும்பொழுது நாம் கேட்க வேண்டிய 3 கேள்விகள். இந்த பிரச்சனையில் இருக்கிறவர்களை ஆலோசனை கொடுத்து நாம் அவர்கள் வெளியில் வருவதற்கு உதவும் பொழுது கேட்க வேண்டிய 3 கேள்விகள். அந்த 3 கேள்விகள் 3மே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கான்சிக்வன்ஸ் ஆர் சிவியர். அதில் சில கேள்விகளுக்கு அவர்கள் விட்டு கொடுக்கிறவர்களாக அல்லது அது கொஞ்சம் லெஸ்ஸர் டிகிரியில் இருந்துச்சுன்னா அது எளிது. ஆகவே அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருந்தால், இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அந்த 3 கேள்விகள் உதவியாக இருக்கும். இப்பொழுது சொல்லுகிறதான 6 ஸ்டெப்ஸும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பாவத்தை மேற்கொள்வது எப்படி? இந்த இச்சை என்றதான அசுத்த இந்த உணர்விலிருந்து நாம் விடுதலை பெறுவது எப்படி? ஒருவேளை நமக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் என்றால் இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆண்டவர் கொடுக்கிறதான வசனம் கொடுக்கிறதான ஆலோசனை என்ன? நம்ம எல்லாரும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுக்கு முன்பாக இந்த பிரச்சனையில் இருக்கிறவர்கள், இந்த பிரச்சனையில் இருந்தால் அந்த பிரச்சனையில் இருக்கிறதை அவர்கள் உங்களுக்கு சொன்னால் அல்லது உங்களுக்கு தெரிய வந்தால், நன்றாக கவனிங்க. சில நேரத்தில் ஒரு பாவத்தில் இருக்கிறவர்கள் அவர்களாகவே எனக்கு இந்த பாவம் இருக்குது, என்னை எனக்கு இதை ஓவர் கம் பண்ண முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு வரலாம். ஆனால் சிலர் அவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் அவர்கள் அந்த தப்பு செய்யும் பொழுது மாட்டிக்கொள்வார்கள். they will get caught. அது ஒன்று. இன்னொரு சம்பவம் என்னன்னா, அவர்கள் இந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள் தான். ஆனால் இதில் அவர்கள் ஊறி இந்த பிரச்சனையில் மிகவும் ஊறி போய் வேர் விட்டு அதுவே அவர்களுடைய சிந்தனையாக எப்பொழுதும் இருக்கிறதாக இல்லை. ஆனால் அவருடைய சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் அந்த சூழ்நிலையில் இவர்களே அந்த காரியத்தை செய்யாமல் வேறு ஒரு காரியத்தை, வேறு ஒரு நபர், இப்போ உதாரணமாக யோசேப்பு, அந்த போத்திபார் இல்லையா மனைவி, அவங்களுடைய காரியத்தில் இப்பொழுது யோசேப்பு சிக்கி இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே யோசேப்பு முயற்சி பண்ணலை. ஆனால் யோசேப்பு இருந்த வீட்டில் போத்திபாரின் மனைவி அவள் இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறார். அந்த வலையில் சிக்கி இருந்தால் எப்படி இருக்கும் யோசேப்பு? அந்த மாதிரி சிலர் சிக்கி இருப்பார்கள். ஸோ அது நிமித்தம் அவர்களை நம்ம வெளியில், அதிலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய கவுன்சிலிங் சிச்சுவேஷன். சரியா? இன்னொன்று, பிடிபட்டிருப்பார்கள். நம்ம அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது ஒத்துக்கொள்வார்கள். சிலர் மறுதளிப்பார்கள், இல்லைன்னு சொல்லி சாதிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் அது உண்மைன்னு, நமக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கும். ஆனால் அவர்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க.
ஆகவே இப்பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இந்த காரியத்தை வச்சு 3 கேள்விகள் நான் எப்பொழுதுமே கேட்க சொல்லுகிறது உண்டு. சமீபத்தில் கூட ஒரு 2 அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கிறதான ஒரு இந்த செக்ஷுவல் காரியத்தில் சிக்கி இருக்கிறதான நபர் அல்லது அவர் அப்படி இருக்கிறார் என்பதை குறித்து எனக்கு சொல்லப்பட்டது. ஆகவே கொஞ்சம் விசாரித்து பார்க்கும் பொழுது அது உறுதியானது. அப்பொழுது அவரை கூப்பிட்டு பேச வேண்டியது இருந்தது. இந்த மாதிரி சூழ்நிலையில் கேட்கக்கூடிய 3 கேள்விகள். முதலாவது question, is he a hunter or was he hunted? இவர் வேட்டைக்காரனா அல்லது வேட்டையாடப்பட்ட நபரா? நன்றாக கவனிங்க. வேட்டையாடுகிறவன் என்று சொன்னால் ஒரு கேஸ் இருக்காது, 2 கேஸ் இருக்காது. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா பல கேஸுகள் இருக்கும். அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, நான் பேர் சொல்ல மாட்டேன், ஆனால் என் மைண்டில் பேர், ஒரு ஆள், இது ரியல் ஸ்டோரி. சரியா? நன்றாக கவனிங்க. ஒரு நபரை குறித்து ஒரு பிரபல்யமான ஊழியர் ஒருவர் கேட்கிறார், இவரை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? இவருடைய ஊழியத்தை குறித்து என்ன நினைக்கிறாய்? நான் இவருடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டேன், இவருக்கு இருக்கிற கிருபைகளை நான் பார்த்தேன், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி கேட்கிறார். ஆகவே நான் அவரை குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு இந்த நெறி வாழ்க்கையிலே ஒரு பெரிய தடுமாற்றம் உள்ள ஒரு ஆள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் ஒரு தேசத்திற்கு போயிருக்கும் பொழுது அந்த தேசத்திலே அவர் ஒரு பாவத்திலே சிக்கிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு அவர் பேரில் இருக்கிறது. பாதிக்கப்பட்டதான நபர் அதை குறித்து அதிகமாக எல்லாரிடத்திலையும் சொல்லி இவரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று பகிரங்கமாக அவரை குறித்து சொன்னதான சம்பவம் உண்டு. சரி, ஒருவேளை அந்த குறிப்பிட்ட நபரை பிடிக்காம கூட பொய்யான செய்தியை கூட பரப்பி விடலாம். ஆகவே ஒரு சாட்சி இருந்தால் போதாது. அதுவும் ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு மூப்பனை குற்றம் சாட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக 2-3 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்று வேதமே சொல்லுகிறது. வித்தவுட் 2 or 3 witnesses you cannot accuse an elder என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நான் இந்த ஹோம்வொர்க்கை பண்ணுறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட ஊழியருக்கு நான் இவரை குறித்து சொல்ல வேண்டும். ஆகவே நான் கொஞ்சம் தீர விசாரிக்கிறேன். அடுத்து 2வது நான் விசாரிக்கும் பொழுது கண்டுபிடித்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி மலேசியாவில் இப்படிப்பட்ட பேர் சொல்லிட்டேன் நான் தேசத்தை. சரி விடுங்க, தேசத்தின் பேர் சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். சரியா? இப்போ ஐ வாண்ட் டு கீப் இட் அனானிமஸ் அண்ட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், ஆனால் ஐ லெட் கோ சம்திங். சரி இருக்கட்டும். அப்போ அப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அவர் இங்கே திருச்சியில் ஒரு சிச்சுவேஷன், இங்கே சென்னையில் ஒன்று, இங்கே ஒன்று, அங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு 4-5 சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா, அப்போனா இது கொஞ்சம் சீரியஸான கேஸ் ஆச்சே என்று சொல்லி அப்புறம் இன்னும் 2 பேர்கிட்ட விசாரிச்சா அது இன்னும் ரொம்ப க்ளோஸராக இருக்கிற ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக தெரிய வருகிறது. அப்படின்னா இந்த ஆள் வேட்டையாடுகிறவர். He is a hunter. இங்கே பாருங்க, ஹண்டரா ஹண்டடா என்ற கேள்வி. இங்கே ஹண்டட்னா இட் குட் பி ஒன் ஆஃப் சிச்சுவேஷன், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, ஏதோ ஒரு பலவீனம். இங்கே பாருங்க, பலவீனத்தினால ஒரு முறை செஞ்சுட்டா அது பாவம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஐ எம் நாட் சேயிங் தட். பட் வாட் ஐம் சேயிங் இஸ், இந்த நபரை நாம் டீல் பண்ணும்பொழுது, ரெஸ்டோர் பண்ணும்பொழுது, டிசிப்ளின் பண்ணும்பொழுது, அவரை அந்த பாவத்திலிருந்து அந்த வெளியிலே கொண்டு வருவதற்காக நாம் உதவி செய்யும் பொழுது இந்த கேள்வியை கேட்பது நலம். இங்கே பாருங்க, ஹண்டர்னா அவருக்கு ஒரு இதில் ஒரு பெரிய ஒரு அந்த பிரச்சனை இருக்கிறது என்று தான் அர்த்தம். இந்த குறிப்பிட்ட நபரை குறித்து நான் டிஸ்கிரைப் பண்ணி கொண்டிருக்கிறேன். அவரை குறித்து ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறபடினாலே அவர் வேட்டையாடுகிறவர். ஆகவே இது ரொம்ப சீரியஸ். செகண்ட், 2வது கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி, இவர்
சரி, இப்படி ஒரு வேட்டையாடுகிற நபர் தான். ஆனால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் இவர் நான் செய்கிறது பெரிய தப்பு, நான் இதிலிருந்து வெளியில் வரணும் என்ற ஒரு நிலை வருகிறது. ஆனால் அவருக்கு போராட்டம் இருக்கிறது. ஆகவே சில தெரிந்த நண்பர்கள், தெரிந்த க்ளோஸாக இருக்கிறதான, அவரை நேசிக்கிறதான சில ஊழியர்களிடத்திலே போயிட்டு அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நான் அடிக்கடி விழுந்து விடுகிறேன். ஆகவே எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள், எனக்கு டெலிவரன்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியத்தில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் அறிக்கை இடுகிறார். நன்றாக சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? இஸ் he confessing or was he caught? அவர் பிடிபட்டாரா அல்லது அவராக அறிக்கை செய்தாரா? கவனிங்க, அவர் அறிக்கை செய்தால் பிரச்சனை சால்வ் பண்றது ஈஸி. அவர் வேட்டையாடப்பட்ட நபராக இருந்தால் அவரை மீட்கிறது ஈஸி. அவர் வேட்டையாடுகிற நபராக இருந்தால் கஷ்டம். அவர் பிடிபட்டவராக இருந்தால் கஷ்டம். ஏனென்றால் அவர் பிடிபடாமல் இருந்தால் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். he is caught. சில நேரத்தில் அழுவாங்க. அவங்க அழும்போது இங்கே பாருங்க, பர்டிகுலராக பிடிப்பட்டவர்கள் அழுவாங்க. அழும்போது ஏமாந்துடக்கூடாது. அவங்க ஏன் அழுகுறாங்கன்னா, செய்த பாவத்திற்காக அழலை, மாட்டிக்கிட்டமேன்னு அழுகுறாங்க. Sometimes they cry because they are caught, not because they are repenting. சங்கீதம் 51 தாவீது கதறுகிறதை நீங்கள் பார்த்தீர்கள். பிடிபட்டாரா அல்லது அறிக்கை இடுகிறாரா? பிடிபட்டால் சீரியஸ், வேட்டையாடுகிறவராக இருந்தால் சீரியஸ். அதாவது யாருமே ரெஸ்டோர் பண்ண முடியாத நிலை என்று நான் சொல்லவில்லை. Everybody can be restored. I'm just saying the process is going to be more tedious, and the process is going to be more longer, and the process is going to be more challenging. அதாவது எந்த ஒரு நபரையும் மீட்க முடியும், ஆனால் இந்த மீட்கும் அந்த முயற்சி இருக்கிறதே, அதிலே நீண்ட காலம் ஆகும். அது கடினமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதில் முழுமையாக வெற்றி நம்ம கிடைக்குமா இல்லையா என்பது தெரியாது. வேட்டை ஆடுகிறவராக இருந்தால், பிடிபட்டவராக இருந்தால், அறிக்கையிடுகிறவராக இருந்தால், ஏதோ ஒரு சம்பவத்தில் சிக்கினவராக இருந்தால் அவரை மீட்பது எளிது. ஏதோ ஒரு முறை அவர் செய்துவிட்டார், இன்சிடென்டல். இன்னொன்று அவர் அவரே அறிக்கையிடுகிறார். அப்படி இருக்கிறதுனால அது பாவம் இல்லை என்று சொல்லவில்லை, அதுவும் பாவம் தான். அவரும் அந்த காரியத்திலிருந்து வெளியில் வர வேண்டும், அதற்கு உதவி செய்ய வேண்டும். மூன்றாவது கேள்வி, தேர்ட் குவெஸ்டின். இப்படிப்பட்டதான நபர் பிடிபட்ட பொழுது நீங்கள் கூப்பிட்டு கேட்கும் பொழுது இல்லை என்று மறுதலிப்பார்கள், மறுப்பார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். Is he willing to confess? Is he willing to accept? அவர் பிடிபட்ட பிறகு அவர் ஒத்துக்கொள்ளுகிறாரா? தாவீது ஒத்துக்கொள்ளுகிறான். நாத்தான் அந்த அவன் ரொம்ப மறைமுகமாக நாத்தான் ரொம்ப ஒரு ஸ்டோரியை சொல்லி அவனையே தீர்மானம் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஆள் நீதான் என்று சொல்லுகிறான். ஆனால் தாவீது ஏற்றுக்கொண்டு அவன் மனம் திரும்புகிறான். ஏற்றுக்கொண்டு அவன் மனம் திரும்புகிறான். இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒரு நபர் பிடிபட்டார், அவர் அறிக்கையிடவில்லை, அவர் பிடிபட்டார். அவர் அறிக்கையிடவில்லை. அவர் செய்கின்ற தவறை கண்டுபிடித்து we have to pin him down. அப்புறம் உட்கார்ந்து அதை குறித்து நாங்கள் தீர யோசிக்கும் பொழுது, விசாரிக்கும் பொழுது, ஒரு நபர் அல்ல, 2 நபர் அல்ல, 3 நபர் அல்ல, 4 நபர் அல்ல, சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். ஆகவே நான் என்ன பண்ணேன், இங்கே பாருங்க, ஹண்டர்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் பிடிபட்டார், அவர் அறிக்கையிடலை. ஆகவே நான் என்ன பண்ணேன்,
கூப்பிட்டு உட்கார வச்சு, நானும் இன்னொரு நபரும் விட்னஸ்க்கு இன்னொருத்தர், ரெண்டு பேரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நிலையில் தான் அந்த நபர் இருக்கிறார். ஆகவே அவருடைய ரெஸ்பெக்டுக்குரிய ஆட்களாக தான் நாங்கள் போயிட்டு இப்போ பேச போகிறோம். உட்கார்ந்து பேசும்பொழுது நான் கேட்டேன், இது மாதிரி ஒரு சம்பவம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மாதிரி நபரோட இந்த மாதிரி நிலையில் உங்களை பார்த்தது எவிடன்ஸ் இருக்கிறது, அதை குறித்து என்ன சொல்கிறீங்க? இல்லை 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 அதாவது ஜஸ்டிஃபிகேஷன், நீதிப்படுத்த ஆரம்பிக்கிறார். சரி, ஓகே, தட் இஸ் டு யோர் அட்வான்டேஜ், விட்டுறேன், இதை விட்டுருவோம். வாட் அபவுட் திஸ்? இன்னொரு சம்பவத்தை எடுத்தேன். அது கூட இல்லை, அது இப்படி, இது அப்படி, இது எப்படி, இப்படியே 1 2 3 4 5 சம்பவங்களை சொல்லி ஆகிவிட்டது. 5ஐயும் சமாளிச்சுக்கிட்டே வர்றாரு. அப்போ நான் சொன்னேன், தம்பி இங்கே பாரு, என்கிட்ட 15 எவிடன்ஸ் இருக்கு, நானும் பார்க்க போகிறேன், நீ எத்தனை எவிடன்ஸுக்கு நீ நியாயப்படுத்தி பேச போறேன்னு. அப்படியே சொன்ன உடனே பயம் வந்துருச்சு. 15 உடனே சரி, நான் மன்னிச்சுக்கிடுங்க, தப்பு தான், மன்னிச்சுக்கிடுங்க. இங்கே பாருங்க, அவர் கன்ஃபஸ் பண்றாரு. எதனால? பிடிப்பட்டதுனால. அதுவும் மறுதளிச்சாரு முதல்ல. இப்போ டைட்டா கேஸ், வாட்டர் டைட் கேஸ் ஆயிடுச்சுனால தப்பிக்க முடியாதுங்கிறதுனால அவர் சாரின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட ஒரு 10 பேர் அந்த இடத்துல நிறுத்தி வச்சு சாரி பப்ளிக்கா, பெரிய க்ரௌடில் இல்லை, ஆனால் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல சாரி சொன்னேன். அந்த இடத்துல சாரி சொன்னார். சாரி ஏன் சொன்னார் தெரியுமா? நான் சொன்னேங்கிறதுனால, நான் அதை நிர்பந்தப்படுத்துறேங்கிறதுனால சொன்னார், மனசுலேருந்து வரல. எனக்கு அது அப்போ தெரியல. அதுக்கப்புறம் ஒரு சில வாரங்கள் கழித்து அந்த நபருக்கு மேலும் உதவி செய்வதற்காக, அதிலிருந்து கம்ப்ளீட்டாக வெளியிலே வருவதற்காக, உதவி செய்வதற்காக உட்கார்ந்து நான் 2 முறை பேசினேன். அப்பொழுதுதான் நல்லா தான் இருந்துச்சு ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் நான் இன்னொரு நபரை அந்த சப்ஜெக்டில், அந்த காரியத்தில் உண்மையாகவே இவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு கிருபை உள்ள ஒரு நபர், அவருக்கும் தெரியும் அவர் யாருன்னு. ஆகவே அந்த நபர்கிட்ட நான் இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி, நீங்கள் ஒரு மாத காலம் இவருக்கு கொஞ்சம் இந்த காரியங்களை குறித்து, இதனுடைய சீரியஸ்னஸ்ஸு, இதனுடைய விளைவுகள், இதிலிருந்து வெளியில் வருவதற்கான ஆலோசனைகள் நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்ட பொழுது அவர் சரி என்று சொன்னார். இந்த 2 பேரையுமே நான் என்ன பண்ணேன், சாப்பாட்டுக்காக வெளியில் அனுப்பினேன். நான் இந்த குறிப்பிட்ட நபரையும், கவுன்சிலிங்காக இருக்கிற நபரையும், இந்த கவுன்சிலிங்கை கொடுக்க போகிற நபரையும் லஞ்சுக்காக நானே அரேஞ்ச் பண்ணேன். ஆனால் நான் போகலை, ஓப்பனாக பேசட்டும்னு சொல்லிட்டு. அங்கே போய் பேசும்பொழுது கேட்குறாரு, இந்த கவுன்சிலிங் கொடுக்க போகிற ஆள் கேட்குறாரு, சரி இதெல்லாம் நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், இப்போ நீங்கள் உங்கள் சைடு சொல்லுங்கன்னு. என்ன சொன்னார் தெரியுமா? எதுவுமே கிடையாது நீங்கள் கேட்குற மாதிரி. அவங்க எல்லாருமே நிர்பந்தப்படுத்தி என்னை இதுதான் தப்புன்னு நீங்கள் சொல்லிட்டாங்க, நீ சாரி சொன்னால் தான் விடுவேன்றாங்க, அதனால் சொன்னேன். ஆக்சுவலாக பிரச்சனையே இல்லைன்ட்டார். பிரச்சனையே இல்லை. மூன்றாவது கேள்வி, ஆர் தே அக்செப்டிங் ஆர் ஆர் தே டினையிங்? ஹீ இஸ் லிவிங் இன் டினையல். ஹண்டர், வேட்டையாடுற ஆள். 2வது பிடிப்பட்ட ஆள். 3வது இந்த ப்ராசஸ்குள்ள வரும் பொழுது தப்பு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னாச்சு தெரியுமா? வெரி சேட், வெரி சேட். we could not help him anymore and he left us and no contact with him. sad. மக்கள் தப்பு செய்யும் பொழுது, அவர்களாக அறிக்கையிடும் பொழுது ஈஸி. அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பாவக்காரத்தில் சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து தூக்குவது எளிது. அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நாம் அவர்களை ரெஸ்டோர் பண்ணுவது ஈஸி. இந்த 3 கேள்வியிலுமே அது டஃப்பாக அவர்கள் நெகட்டிவ்லேயே எல்லாமே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம். வேட்டை ஆடுகிற நபராக இருந்து, பிடிபட்டவராக இருந்து, அவர் பிடிபட்ட பொழுது ஒத்துக்கொள்ளாத நிலையில் இருந்தால் கண்டிப்பாக மீட்கிறது என்பது கடினம். மீட்பது என்பது கடினம். எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணினோம், ஆனால் கை நழுவி அவர் போய்விட்டார். துக்கமான காரியம். இட்ஸ் சேட். இங்கே பாருங்க, we cannot force people. மக்கள் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. people will only change. ஆண்டவர் ஃப்ரீ வில் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார், சுய சித்தம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார். அவர்கள் அதை தீர்மானித்து தான்
அவர்கள் அதை செய்ய வேண்டும். அவர்கள் அதை விரும்பாவிட்டால் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்ய முடியாது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சரி, இப்போ இந்த 3 கேள்விகளை கவுன்சிலிங் சிச்சுவேஷனில் உள்ள கேட்கப்படுகிற கேள்விகள். பர்டிகுலராக த கவுன்சிலர், அந்த கவுன்சில் பண்ண போகிற, ஆலோசனை கொடுக்க போகிற நபர், ஒரு பாஸ்டர் இந்த கேள்விகளை கேட்க வேண்டும். ஒரு பிலீவரையோ அல்லது ஒரு லீடரையோ கவுன்சில் பண்ணும்போது இங்கே பாருங்க, இந்த இச்சை, இந்த பாலியல் இச்சை இருக்கிறது, இந்த காரியத்தெல்லாம் ரொம்ப பார்த்த ஆள் யார் தெரியுமா பைபிளில்? சாலமன். அவன் இதெல்லாம் பார்த்தாச்சு. பணத்தையும் பார்த்துட்டான், இந்த சிற்றின்பத்தையும் அவன் பார்த்துட்டான், அவன் அதிகாரத்தையும் அவன் பார்த்துட்டான், பணத்தையும் பார்த்துட்டான், பதவியை பார்த்துட்டான், இந்த உலக இன்பங்களையும் பார்த்துட்டான். கடைசியில் அவன் சொல்கிறான், பிரசங்கி புஸ்தகத்தை அவன் தான் எழுதுகிறான், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை, கர்த்தருக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்வது தான் நல்லது என்று அவன் சொல்லி முடிக்கிறான். பிரியமானவர்களே, இது எல்லாம் மாயையான காரியங்கள். இதெல்லாம் நமக்கு உலகத்திலே உள்ளதான இழுப்புகள். இதை நாம் ஜெயித்து விட்டோம் என்றால் நித்தியத்திலே ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம். ஆகவே இந்த உலகத்துக்குரிய இந்த காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, இது இன்பமானது தான். பைபிளில் சொல்லுது, அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று தான் சொல்லுகிறது. இது சந்தோஷமான காரியம்தான். இது சில நேரத்திற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் டிசிப்ளின்டாக நீங்கள் இதை சகித்து கொண்டு இதை மேற்கொண்டால் ஆண்டவர் வைத்திருக்கிறதான பலன் இருக்கிறதே, அது மகிமையாய் இருக்கும். ஆமேன். ஆகவே இப்பொழுது இந்த 6 ஸ்டெப் வழியாக கொண்டு போகிற மிக வேகமாக அதற்கு பிறகு நாம் முடிக்கலாம். முதலாவதாக, cleanse your past by asking God's forgiveness. இப்போ நான் சொல்லுகிற இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் போராடி கொண்டிருந்தால், நீங்கள் இதிலிருந்து வெளியில் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், கவனிங்க, இது செல்ஃப் ரெஸ்டரேஷன் ப்ராசஸ். நீங்களாகவே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வருகிறதான ஆலோசனை. ஒருவேளை இது முடியாவிட்டால் நீங்கள் யாரையாவது அணுகி நீங்கள் ஒரு டெலிவரன்ஸ்க்குள்ளே நீங்கள் போனால் நல்லது. ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு செல்ஃப் டெலிவரன்ஸ், நீங்களே அதிலிருந்து வெளியிலே வருவதற்கு உதவியாக 6 ஸ்டெப் ஆலோசனையை நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1, cleanse your past by asking God's forgiveness. நீங்கள் கடந்து போனதான காரியங்கள், இதுவரை நீங்கள் செய்த தவறான காரியங்கள், எண்ணங்களிலே செய்திருந்தாலும் செயல்களிலே செய்திருந்தாலும், அந்த ஆசை இச்சைகளுக்கு இடமளித்து நீங்கள் கற்பனை உலகத்திலேயே இருந்து நீங்கள் பல சுய புணர்ச்சி காரியத்திலே ஈடுபட்டு நீங்கள் உங்கள் மனதை அசுத்தப்படுத்தி நீங்கள் இருந்தால், நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நீங்கள் பழைய காரியத்திற்காக, நடந்த காரியத்திற்காக ஆண்டவரிடத்திலே நல்மனம் பொருந்துங்கள், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். சங்கீதம் 51 நீங்கள் பேட்டர்னாக வைத்துக்கொண்டு சங்கீதம் 51 நீங்கள் நன்றாக தியானித்து மறுபடியும் 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 தியானித்து நீங்கள் உங்களை அந்த பாவம் செய்து மனம் திரும்புகிறதான தாவீதுக்கு, அந்த தாவீதோடு கூட உங்களை அடையாளம் கண்டு கொண்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே அந்த ஜெபத்தை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 1 யோவான் 1:8-9, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 28:13, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. நீங்கள் அறிக்கையிட்டு அதை விட்டு விடுகிறதற்கு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த பாவ சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு வருகிறது பிசாசு. ஆனால் நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் வந்துவிட்டால் ஆண்டவர் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். செய்திருக்கிற பாவத்திலிருந்து உங்களை மன்னித்து மீட்கிறதற்கு அவர் உங்களுக்கு தப்பிக்கொள்ளும்படியான அல்லது தடுமாறி விழுந்த உங்களை தூக்கி எடுக்கிறதான கிருபையை அவர் உங்களுக்கு கொடுப்பார். பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபையை கொடுத்து உங்களை தூக்குவார். ஒருவேளை அது ஸ்ட்ரகிளாக இருந்தால் இனி அந்த பாவ காரியத்தில் நீங்கள் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பிரிவென்டிவ் கிரேஸ், நீங்கள் பாதுகாப்புக்காக
கிருபையை கேளுங்கள். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று 1 கொரிந்தியர் 10:13 இருக்கிறது. அந்த போக்கை தேவன் உங்களுக்கு காட்டும்படி, அந்த கிருபையை கொடுக்கும்படி நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது, cleanse your past by asking God's forgiveness. உங்களுடைய கடந்த கால இந்த பாவ காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு தேவனிடத்திலே மன்னிப்புக்காக நீங்கள் வாருங்கள், இரக்கத்திற்காக வாருங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக repent and cut off any impure habits or actions. நாங்கள் அறிகுறிகளாக சொன்னோமே, உங்களுக்கு சில காரியங்களை அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து நீங்கள் கான்ஷியஸாக தீர்மானம் பண்ணி உங்களுடைய ஹேபிட்ஸ், உங்களுடைய பழக்கங்கள், உங்களுடைய ரெகுலராக செய்கின்றதான காரியங்கள், உங்களை இந்த காரியத்தில் இழுக்கக்கூடியதான சூழ்நிலைகள், டே ட்ரீமிங், வெயின் இமேஜினேஷன், ஃபேண்டசிஸ், இந்த மைண்டை நீங்கள் டிசிப்ளின் பண்ணாமல் நீங்கள் பல காரியத்திற்கு அலைப்பாய விடுகிறீர்களே, அதிலே ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாருங்கள். உங்கள் மைண்டை வசனத்தில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்க. ரோமர் 6:12-14 சொல்லுகிறது, உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். முன்னால் நீங்கள் அதை அசுத்த காரியங்களுக்காக விட்டு கொடுத்தீர்கள். இப்பொழுது உங்களுடைய அவயவங்களை, சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஆண்டவருடைய காரியத்திற்காக ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 6:12-14 கான்ஷியஸா நீங்க அந்த பழைய காரியத்துக்கு போகாம இருக்க, மன்னிக்கப்பட்டாச்சு பழைய காரியங்கள். இப்ப நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. கட் ஆஃப் எனி இம்பியூர் ஹேபிட்ஸ் ஆர் ஆக்ஷன்ஸ். ஆங்கிலத்தில் ஒரு கொட்டேஷனை வாசிக்கிறேன். தி ancestor of every action is a thought. The ancestor of every action is a thought. ஒவ்வொரு செயலுக்கும் முன்னால ஒரு சிந்தனை தான் என்று அவர் சொல்லுகிறார். செல்வின் நியூஸ் என்ற ஆசிரியர் சொல்லுகிறார், don't dally with the thought saying I won't dismiss the thought but I'll stop before I do anything about it. அதாவது இந்த சிந்தனையில் இருக்கிற காரியத்தை நான் பெரிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கல, அது செயலாக வருவதற்கு முன்பதாக நான் தடுத்துக்கிடுவேன். ஆனால் என் மைண்டில் நான் அந்த காரியத்தை மைண்டில் இருக்கும் போதே ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அந்த ஆக்ஷனில் நான் செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், அவர் சொல்லுகிறார், அது தோல்வியில் தான் முடியும் என்று அவர் சொல்லுகிறார். மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் என்று நீதிமொழிகள் 23:7 வாசித்தேன். உங்கள் மைண்டை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அப்படித்தான் எல்லாமே செயல்படும் என்று. அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த கிளாக்கு, அப்புறம் காம்பஸ்ஸு, அப்புறம் செல்ஃபோனு, அதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுகிறது, ப்ரோக்ராம் பண்ண மாதிரி பிஹேவ் பண்ணுகிறது இல்லையா? அதே போல் நம்முடைய மைண்டு ப்ரோக்ராமிங்கில் கோட்டை விட்டோம்னா செயலில் கோட்டை விட்டுருவோம் என்று சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லுகிறார். நம்பர் 3, முதலாவதாக செய்த காரியத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் மனம் திரும்புங்க, இரக்கத்திற்காக கெஞ்சுங்க. ரெண்டாவது, நீங்கள் எந்தெந்த காரியத்தில் சரியான தீர்மானங்களை எடுத்து உங்களை திருத்திக் கொள்ள வேண்டுமோ நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனை, உங்கள் செயல்கள் ஆகிய காரியத்தில் நீங்கள் திருத்தத்தை, மாற்றத்தை கொண்டு வாருங்கள். மூன்றாவது இதிலிருந்து வெளியிலே வருவதற்கு avoid situations that would arouse sensual desires. அதாவது சோதனை இடங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு அதில் ஒரு பலவீனம் இருக்கிறது என்பது உண்மை. நீங்கள் அதில் போராடி கொண்டு இருந்தால், நீங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் போராடி இருந்தால் அது உங்களுக்கு பலவீன பகுதி. அந்த பலவீன பகுதியிலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த சூழ்நிலையிலே உங்களை வைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே பாருங்க, பைபிளில் போட்டிருக்குது, பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கரெக்டா? நல்லா கவனிங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு ஏத்து நெல்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு இருக்கு பைபிளில். ஆனால் யோசேப்பு அந்த சோதனை இடத்துல அவன் ஓடினாங்கிறது பைபிளில் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. சோதனை இடத்துல அவன் ஓடினாங்கிறத மறந்துடாதீங்க. யூ ஹேவ் டு எஸ்கேப் த சின் என்வாயர்மெண்ட் இஃப் பாசிபிள். எப்போ பிசாசுக்கு ஏற்று நிற்கணும், எப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் உங்களை யூ மஸ்ட் ஃப்ளீ ஃப்ரம் டெம்டேஷன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கணும். கவனிங்க. மூன்றாவது, ஃப்ளீ ஃப்ரம் டெம்டேஷன் ஆர் என்வாயர்மெண்ட் தட் வில் அரோuse sensual desires. சோதனை இடங்களை தவிர்த்து விடுங்கள். யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடி போயிட்டான். He escaped. தாவீது
யுத்தத்திற்கு ராஜாக்கள் எல்லாம் போகிறார்கள், இவர் அரண்மனையில் இருக்கிறார். அவர் ஓடி போகவில்லை. அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லை, இப்போ தப்பான இடத்துல இருக்கிறாரு. ஆகவே அரண்மனையில் உப்பரிகையிலே அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அங்கே அவர் பாவம் செய்கிறதற்கு அந்த சூழ்நிலையில் இருந்து விட்டார், பாவம் செய்து விட்டார். ஏவாள் என்ன பண்ணிருக்கணும்? அந்த தோட்டத்தில் எத்தனையோ மரம் இருக்குது, எத்தனையோ கனிகள் இருக்குது. இந்த விலக்கப்பட்ட மரத்து பக்கத்திலேயா போய் நிற்கணும்? அந்த மரத்தினுடைய கனியையா பார்த்துக்கிட்டு இருக்கணும்? அங்க சோதனையின் இடத்துல நின்னதுதான் முதல் தப்பு. மூன்றாவது, உங்களுடைய பலவீன பகுதி இருக்கிறதே, அந்த இடத்துல நீங்க இருக்காதீங்க. அது உங்க வீக்னஸ் தெரியுது இல்ல. therefore avoid such environment. மற்றவர்கள் ஒருவேளை அங்கே இருக்கலாம், ஆனால் நீங்கள் அங்கே இருக்கலாகாது. இது உங்களுக்கு பாவ காரியம், இது உங்களுக்கு சோதனை காரியம், இது உங்களுடைய பலவீன பகுதி. therefore guard yourself. Avoiding deliberately places where we are likely to be tempted. மூன்றாவது. நாலாவதாக establish godly habit patterns. நீங்கள் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொன்னோம், தவறான பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அதிலிருந்து விலகுங்கள். இப்பொழுது ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று, தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற பழக்கம். மைண்டு உங்கள் தேவனுடைய வசனத்தினால் நிரம்பி இருக்கணும். சங்கீதம் 119:9-11, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளுகிறதுனால. நான் பாவம் செய்யாதபடிக்கு என் இருதயத்தில் என்னுடைய வசனத்தை வைத்தேன். வசனத்தை உள்ளே வைத்துக் கொள்ளுதல், காட்லி ஹேபிட்ஸ், பைபிள் மெடிடேஷன், பைபிள் ரீடிங், அது நல்லது. ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயிங். கவனிங்க, உபவாசம் மிகவும் உதவியாக இருக்கும். ஏன் தெரியுமா? இந்த மாம்சம் இருக்குது. நான் நேற்று ஆவி ஆத்துமா சரீரத்தை கொடுத்து டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நடுவில் இருக்கிறது ஆத்துமா, இந்த பக்கம் ஆவி இருக்கிறது, இந்த பக்கம் சரீரம் இருக்கிறது. ஆனால் உங்கள் ஆத்துமா என்பது ஒரு நடுநிலையிலே உள்ளது. ஆவி ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பக்கம் சாஞ்சிரும், மாம்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பக்கம் சாஞ்சிரும். ஆகவே நீங்கள் மாம்சத்தை எப்பொழுதும் பலவீனப்படுத்தி உபவாசம் எடுத்து ஆவியின் மனிதனை நீங்கள் பலப்படுத்தி, நீங்கள் இங்கே உபவாசம், ஜெபம், வேதவசன வாசிப்பு, இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். தேவனோடு உள்ள உறவு, ப்ரேயர் லைஃப்பை நீங்கள் கூட்டிக் கொள்ளணும். உபவாசம் நீங்கள் எடுக்கணும். காட்லி ஹேபிட் பேட்டர்ன்ஸில் ஒன்று வேதவசனத்தை தியானிக்கிறது, ரெண்டாவது உபவாச ஜெபம், மூன்றாவதாக அந்நிய பாஷைகளை பேசுதல். கவனிங்க, அந்நிய பாஷைகளை பேசுதல். வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறான் தனக்குத்தான் பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். உங்களுக்கு இந்த பக்தி விருத்தி உண்டாகும் பொழுது நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் ஆவியின்படி நடக்கும் பொழுது மாம்சக்கிரியைகளை நீங்கள் ஜெயிப்பீர்கள். 3 காரியம்: பைபிள் தியானம் பண்ணுவது, ரெண்டாவது உபவாசம் ஜெபம், மூன்றாவது அந்நிய பாஷைகளை பேசுதல். அந்நிய பாஷைகளை பேசுதல். இதுவரை எத்தனை பார்த்துருக்கோம்? 4 காரியங்கள். முதலாவதாக, பழைய காரியத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கோருங்கள், நீங்கள் ஜெபியுங்கள், இரக்கத்திற்காக கெஞ்சுங்கள். சங்கீதம் 51 முன்மாதிரியாக வைத்து நீங்கள் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பாவங்களை மன்னிப்பாராக, சிந்தனையிலே உள்ள பாவங்களை கூட ஆண்டவர் மன்னிப்பாராக. இரண்டாவதாக, நீங்கள் தவறான செயல்பாடுகள், தவறான எண்ணங்கள், அந்த இமேஜினேஷன் மைண்ட்லேயோ அல்லது செயல்கள்லையோ இருக்கிறதான செயல்கள்லேருந்து வெளியில் வருவதற்கு நீங்கள் அதிலிருந்து ரிப்பெண்ட் பண்ணுங்க. மூன்றாவதாக, நீங்கள் சோதனை இடத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. நாலாவது, காட்லி ஹேபிட் பேட்டர்ன்ஸை ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஐந்தாவதாக, நம்பர் 5, லேர்ன் டு வாக் இன் ஒபீடியன்ஸ் டெய்லி. அதாவது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றி என்ற காரியத்தை நீங்கள் எடுக்கும் பொழுது அது பெரிய ஒரு சவால் போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு டுடே ஐ வில் நாட் சின், நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கு நான் செய்ய மாட்டேன், இன்றைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும், 1 day at a time. ஒரு அருமையான பழைய பாடல் ஆங்கிலத்தில், கிறிஸ்டி லேனுடைய பாடல். 1 day at a time. Lord, teach me to take 1 day at a time. Yesterday is gone. Tomorrow may never be mine. Teach me to take 1 day at a time. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து, ஆண்டவரே இன்று இரவு வரை நான் வெற்றி வாழ்க்கை வாழுவேன். Take 1 step at a time. Learn to walk in obedience daily. கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16. Galatians chapter 5
verse 16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் ஒபீடியன்ஸ், மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், வாக் இன் ஒபீடியன்ஸ், you will be able to overcome the sin. பாவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். Walking in the Spirit is walking in God. Walking in the Spirit is walking in God, walking with God. தேவனோடு கூட நடப்பது. அவர் ஆவியாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம். இயேசு அந்த கல்லை அப்பமாக மாற்ற முடியும், ஆனால் அவர் மாற்றவில்லை. பசியாகத்தான் இருந்தார், அந்த கல்லை அப்பமாக மாற்றவும் அவரால் முடியும், ஆனால் செய்யவில்லை. ஏனென்றால் அங்கே தேவன் அவரை நடத்தவில்லை, பிசாசு நடத்துகிறான். ஆண்டவர் நடத்துகிற காரியத்தை தான் நான் செய்வேன், லெஜிட்டிமேட் நீடு இருந்தால் கூட நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இயேசு அங்கே ஒப்பு கொடுத்தது நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், நிறைய கோர்ட் கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்துவாங்க. தப்பு செஞ்சவங்க, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை, எனக்கு கடன் இவ்வளவு இருக்குது, எனக்கு இவ்வளோ இருக்குது, அதனால தான் நான் திருடினேன். புரியுதா? எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, இந்த மாதிரி தேவை இருக்குது, இந்த மாதிரி தேவை இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி செஞ்சேன். நோ 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 நோ. A legitimate need, although it is there, it cannot be attained through an illegitimate means. நியாயமான தேவை நியாயமில்லாத முறையில் சந்திக்கப்படுவது தப்புதான். இயேசு பசி இருந்தது, கல்லை அப்பமாக மாற்ற முடிந்தது, ஆனால் மாற்றவில்லை. ஏனென்றால் அங்கே ஆண்டவர் அவரை நடத்தவில்லை, பிசாசு அவரை நடத்துகிறான். நோ என்று சொல்லிவிட்டார். நீங்கள் நியாயமான தேவைகள் இருக்கலாம், உங்களுடைய காரியங்கள், உங்களுக்கு ஒருவேளை வாழ்க்கையிலே, திருமணத்திலே அல்லது திருமண உறவிலே உங்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவு இல்லாமல் இருக்கலாம். that does not give you license to go and sin outside. No, it does not. It does not. ஆறாவதாக, ஃபைனலாக ஆறாவதாக, become accountable to one in authority. உங்கள் மேல அதிகாரத்திலே உள்ள ஒரு நபரோடு கூட உங்களை கணக்கு ஒப்புவிக்கும் தன்மையிலே வைத்துக் கொள்ளுங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையிலே நாங்கள் ஒரு 6 ஊழியர்கள் மாதத்திற்கு ஒரு முறை பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நாங்கள் கூடுவோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவருடைய வீட்டிலே கூடுவோம். எல்லாமே சிக்னிஃபிகண்ட் லீடர்ஸ் இந்த சிட்டி, பட்டணத்திலே அவர்கள் நல்ல ஒரு தலைவர்கள். நாங்கள் இந்த 6 பேரும் நாங்கள் மாதத்திற்கு ஒரு முறை கூடுவோம். we met almost for 2 years consistently. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தருடைய வீட்டில் நாங்கள் கூடுவோம். இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு இடத்துக்கு போய்விட்டபடினாலே நாங்கள் கூடுவது இப்பொழுது முடியவில்லை. ஆனால் இந்த 6 பேரும் நாங்கள் கூடும் பொழுது என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த 1 month உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு என்று we will ask tough questions. பண விஷயத்தில், இந்த பெண் விஷயத்தில், all of us, 6 of us were gentlemen, were men. நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்வது உண்டு. உங்களுக்கு சிந்தனையில் அல்லது உங்கள் கண்களில் அல்லது இந்த மாதிரி கருத்தில் ஏதாவது ஒரு கருத்தில் சோதனை வந்துச்சா, தடுமாறினீங்களா, ஸ்ட்ரகிள் பண்ணீங்களா, அந்த மாதிரி ஓப்பனாக நாங்கள் monthly once we used to meet and talk and we pray for one another. We call it accountability group. இதை நாங்கள் அக்கௌண்டபிலிட்டி குரூப் என்று சொல்லுவோம். அதிகாரத்திலே உள்ள ஒருவரிடத்திலே என்கிட்ட நீங்கள் என்ன வேணால் ஃப்ரீயாக கேள்வி கேட்கலாம். ஐ எம் அக்கௌண்டபிள் டு யூ, ஐ வில் பி ஆனஸ்ட் வித் யூ, ஐ வாண்ட் டு சேஞ்ச், நான் மாற விரும்புகிறேன், என்னை உங்களுடைய அந்த கண்காணிப்பின் கீழ் என்னை வைத்துக் கொள்கிறேன் என்று தானாக விட்டு கொடுக்கிறது நமக்கு பாதுகாப்பு. உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான். அத்தாரிட்டி கீழே வருகிறவன் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பான் என்பது உண்மை. ஆமென். இந்த காரியங்கள், இந்த பாவ காரியங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். பெருமை, கோபம், அப்புறம் கசப்பு. இப்போ கடந்த 2 நாட்களாக இச்சை என்ற காரியத்தை நாம் பார்த்தோம். திருமண உறவுக்குள்ள இந்த பாலியல் உறவு என்பது பரிசுத்தமாக இருந்தாலும் அந்த உறவுல கூட நாம் உரிமை கோரி இது என்னுடைய ரைட் என்று சொல்லி செய்யக்கூடாது என்பதையும் இன்றைக்கு வலியுறுத்தினோம். உரிமையை பலிபீடத்திலே வைப்பதுதான் கிறிஸ்தவம், சீஷத்துவம். இயேசுவை போல மாற வேண்டும் என்றால் நம்ம எல்லாவற்றையும் நாம்
நம்முடைய ஆசைகளை எல்லாம் சிலுவையிலே அடிக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம இந்த உணர்வுகளோடு படைத்தார். ஆனால் அதை நம் கட்டுக்குள்ளே வைக்க தெரியாவிட்டால் அது நம்மை அழித்துவிடும். அது நம்மை அழித்துவிடும். இட் இஸ் a deadly sin if we do not know how to handle this emotion. இது சரியாக பயன்படுத்தினால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இது சரியில்லாமல் பயன்படுத்தினால் அது நம்முடைய அழிவுக்கு காரணமாகிவிடும். ஆகவே இதை குறித்து நாம் ஓரளவுக்கு பேசியிருக்கிறோம். நன்றாக கவனிங்க. இது ஒரு ஜெனரல் கூட்டம். இந்த பாலியல் பாவம் என்பது ஒவ்வொரு குரூப்புக்கு தனித்தனியாக பேசினா, இதை வாலிபர்களுக்கு தனியாக பேசினா வேறு மாதிரி பேசலாம். இதை யங் கப்புள்ஸுக்கு தனியாக பேசினா இதை வேறு மாதிரி பேசலாம். இதை வெறும் ஆண்களுக்கு பேசினா இதை வேறு மாதிரி பேசலாம். வெறும் பெண்களை வைத்து பேசினால் இதை வேறு மாதிரி பேசலாம். we can take it to different levels and different anglesல நம்ம சேலஞ்சஸை கொண்டு வரலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஃபாரமில் where all age category, where young and old sometimes sitting together and watching, I think I still did justice to this subject. ஓரளவுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறேன். பட் I could not go any further than this. I think I've already touched the maximum limit. நான் மேக்ஸிமம் லிமிட்டை நான் ஏற்கனவே எட்டிவிட்டேன். சம் ஆஃப் யூ திங்க் தட் ஐவ் கான் பியாண்ட் த மேக்ஸிமம் லிமிட். சிலர் நான் ஒருவேளை எல்லையை கடந்தே சில காரியத்தை சொல்லிவிட்டேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். சிலர் இதை பார்த்தவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு சில பாஸ்டர்ஸு எனக்கு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஸோ சில காரியங்கள் அவங்க சொன்னாங்க. இது பட் ஆனால் அப்ரிஷியேட் டிசைட் இட் இஸ் குட். பட் ஆனால் ஐ டோன்ட் திங்க் வேறு எந்த பாஸ்டரும் தமிழ் பாஸ்டர் யாருமே இவ்வளோ ஓப்பனாக இந்த சப்ஜெக்டை டீச் பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு தெரியும் சில பாஸ்டர்ஸு நல்ல மேரேஜ் செமினார்ஸ் கான்டெக்ட்ஸில், இது மாதிரி பப்ளிக் ஓப்பன் ஃபாரமில் இல்லை, ஆனால் மேரேஜ் செமினார் கான்டெக்ட்ஸில் சில மூத்த ஊழியர்கள் பேசியிருக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொதுவாக ஏஷியன் கல்ச்சரில், ஆசிய கலாச்சாரத்தில், இந்தியன் கல்ச்சரில் இட்ஸ் அ டபு. டோன்ட் டாக் அபவுட் இட் இன் பப்ளிக். வெளியில் பேசாதீங்கன்னு. இது பேசப்பட வேண்டும். இதில் இருக்கிற வரையறைகள் தெரிய வேண்டும். இதனுடைய பின்விளைவுகள் தெரிய வேண்டும். இதனுடைய இந்த காரியத்தை எந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்படி தடுமாறி தத்தளித்தால் எப்படி மேற்கொண்டு வெளியில் மீண்டு வருவது என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய உதவியோடு கூட கடந்த 2 நாட்களாக நாம் இந்த காரியங்களை படித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆனால் முன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதற்கு பிறகு நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த பகுதியை முடிக்கப் போகிறேன். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை காலை ஆராதனை. நீங்கள் வேறு எந்த ஆராதனைக்கும் போகாதவர்களாக இருந்தால் you are welcome to join our online service. We are still doing online service. நாளை காலை 9 மணிக்கு. நாளைக்கு நான் பேச போகிற தலைப்பு டிவைன் என்கரேஜ், தெய்வீக நங்கூரம். வாழ்க்கை அசைக்கப்படும் பொழுது, தத்தளிக்கும் பொழுது அந்த கப்பல், அந்த மாலுமி அந்த நங்கூரத்தை போடுவான். கப்பல் சேஃபாக இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு டிவைன் ஆங்கர், தெய்வீக நங்கூரம் எது என்ற தலைப்பில் நாளைக்கு நான் செய்தியை கொடுக்க போகின்றேன். ஸோ இஃப் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் எனி சர்ச் சர்வீஸ், யூ ஆர் மோர் தென் வெல்கம். நீங்கள் வேறு சர்ச்சில் உள்ளவங்களாக இருந்தால் ப்ளீஸ் டூ அட்டெண்ட் யோர் சர்வீஸ். அப்புறம் நீங்கள் யூடியூப்பில் தான் இருக்கும் இந்த செய்தி, எப்பொழுது பார்த்துக்கொள்ளலாம். நாளைக்கு மத்தியானம் 3லேருந்து 5 வரைக்கும் ஓவர் கம்மிங் கில்ட், குற்ற உணர்வை மேற்கொள்வது எப்படி. ஆண்டவர் நம்மளை மன்னித்தாலும் நாம் மன்னிக்கிறதில்ல நம்மளை. ஹவு டு கம் அவுட் ஆஃப் கில்ட். தேவையில்லாத குற்ற உணர்வு. பிசாசு குற்றப்படுத்துகிறவன். ஆண்டவர் மன்னிச்சாலும் அந்த மன்னிக்கப்பட்ட பாவத்தை கூட நீ தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு குற்றப்படுத்துகிறவன். காண்டம்னேஷன். ஹவு டு பி ஃப்ரீ ஃப்ரம் கில்ட். சரியா? அந்த உண்மையான குற்ற உணர்வு என்றால் அதை எப்படி டீல் பண்ணணும், தவறான குற்ற உணர்வாக இருந்தால் அது எப்படி வெளியில் வரணும் என்ற காரியத்தை நாளைய தினத்தில் நாம் படிக்கப் போகின்றோம். ஓவர் கம்மிங் கில்ட் அண்ட் டெவலப்பிங் எ கிளியர் கான்ஷியன்ஸ். குற்ற உணர்விலிருந்து வெளியில் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்வது எப்படி நாளைக்கு படிக்க போகின்றோம். இப்பொழுது பாடலை பாடின பிறகு ஜெபித்து நாம் முடிக்கலாம். டோன்ட் கோ அவே. ஆண்டவரே, 13 நாட்கள் இப்படி கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சியை குறித்து முறையே படிக்க நீர் எங்களுக்கு தருகிற தருணத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னமும் 8 நாட்கள், 8 more days, இந்த 21 நாள் போதனைகளை ஆண்டவரே உம்முடைய அன்பு கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து இன்னும் என்னென்ன காரியங்களை நாங்கள் படிக்க வேண்டுமோ, கற்றுக்கொள்ள வேண்டுமோ எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் பலவீனர்கள், குறைவுள்ளவர்கள், தடுமாறுகிறவர்கள், தத்தளிக்கிறவர்கள்.
ஆனாலும் ஆண்டவரே எங்களை பூரணத்திற்கு நேராக போகும்படி நீர் அழைத்திருக்கிறீர். அந்த மகிமையான உம்முடைய சாயலுக்கொப்பாக மாற எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்கு வேண்டிய பலனை நீரே தருகிறீர். விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர், இந்த நாட்களிலே உம்மை போல மாற வேண்டும் என்ற ஆசையை எங்களுக்கு முதலாவது போட்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர், தொடர்ந்து எங்களிலே உம்முடைய நற்கிரியை ஆரம்பித்தவர், முடிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆட்கொண்டு நடத்தும். என்னையே அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்தேன் என்ற பாடலை இப்பொழுது பாடினோமே. ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய எல்லா பகுதியும் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டு கொள்ளும், நீர் ஆண்டு நடத்தும். எங்களுடைய ஆவி ஆத்மா மாத்திரமல்ல, சரீரத்தை ஜீவபலியாக கொடுக்க சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. அந்த காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்ய பிரயாசப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த போதனைகள் மூலமாக சவால் பெற்று நாங்கள் விட்டு கொடுக்க பிரயாசப்படுகிறோம். எங்களுக்கு கிருபை தாங்க, மாறுவதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, மாறுவதற்கு வேண்டிய அருளை தாங்க ஆண்டவரே. இந்த பொல்லாத இச்சை குடும்பத்தை கெடுக்கிற ஆண்டவரே, குடும்பத்தை உடைக்கிற ஆண்டவரே, குடும்ப உறவுகளை முறிக்கிற இந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலை பெறுவார்களாக உம்முடைய மக்கள் ஆண்டவரே. இந்த இச்சையிலிருந்து விடுதலை பெறுவார்களாக ஆண்டவரே. ஒரு ஃப்ரீடம் வருவதாக, ஒரு விடுதலை வருவதாக ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஆண்டவரே அந்த விடுதலைக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அவர்கள் விடுதலையாய் உலாவிக் கொண்டிருக்கிற அந்த விடுதலையிலிருந்து கட்டுப்பாட்டுக்குள் வருவார்களாக. நீர் கொடுக்கிற விடுதலைக்குள்ளே வருவார்களாக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. லார்ட், தேங்க்யூ லார்ட் ஃபார் கிவிங் அஸ் திஸ் லார்ட் ability to reproduce, but Lord, you want us to practice that, Lord, in the way that you want. May we honor you in all that we are and in all that we do, and all for your glory. நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர். புசித்தாலும் குடித்தாலும் கூட உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய சொல்லியிருக்கிறீர் ஆண்டவர். இந்த காரியம் இன்னும் எவ்வளவு அதிகம் நாங்கள் கவனமாக இருக்க ஆண்டவரே, கட்டுப்பாட்டுக்குள் இருக்க ஆண்டவரே, உம்முடைய எல்லைக்குள்ளே நாங்கள் எப்பொழுதும் விடுதலையாக உலாவி வர எங்களுக்கு கிருபை தருவீராக. தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்ட இச்சையினாலே ஆண்டவரே ஆசைப்பட்டு தோற்றுப்போன நிலையிலே ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டது போல நாங்கள் விரட்டப்படாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாத எல்லைக்குள்ளேயே இருக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் 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 மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் காவலும் வழி நடத்துதலும் நம் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் மறுபடியும் சந்திக்கலாம். காலை ஆராதனையிலோ அல்லது மத்தியானம் போதனை நேரத்திலோ. காட் பிளஸ் யூ.